சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் திருநெல்வேலி நினைவுகள் என்று அற்புதமான தலைப்பின் கீழ் நாம் பயணிப்போம். அன்பு நண்பர் அவர்கள் திருநெல்வேலி நினைவுகள், தண்ணீர் ஊசிகள், வாழ நினைத்தால் வாழலாம் என்ற அற்புதமான படைப்புகளையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு படைத்துள்ளார். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திருநெல்வேலி நினைவுகள் வாயிலாக அன்பு சகோதரர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரையுடன் இனிமைகோர்த்த நினைவுகளாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் அழகூட்டுவோம். நன்றி. வணக்கம் நண்பரே. வலதுபுறம் கீழ் மூலையில அந்த மைக் சிம்பிள் இருக்குதான். சரித்திரம் படைப்போம் குழுமத்தினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்வான நாள், நெகிழ்வான நாளாக இந்த நாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குழுமத்திலே என்னையும் சேர்த்து கொண்டு இன்றைய நாள், அதாவது இன்றைய நாள் 50 வயதில் இருந்து 51 அடியெடுத்து வைக்கக்கூடிய இன்றைய நாளிலே திருநெல்வேலி நினைவுகள் என்கிற நான் எழுதிய புத்தகம் தொடர்பாக, இன்னும் சொல்ல போனால் நெல்லை சார்ந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். சமீபத்திலே கல்லணைக்கோர் உலா என்கிற ஆற்றங்கரை இலக்கியம், அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகம் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு புத்தகமாக, கவிதை வர்ணனை நூலாக நான் அந்த நூலை கருதுகிறேன். ஆற்றங்கரைகளில்தான் அல்லது ஆற்றுச் சமவெளிகளில்தான் நாகரிகங்கள் தோன்றின என்கிற செய்தியினுடைய வெளிப்பாடாக தாமிரபரணியை பற்றி வண்ணதாசன் அவர்களும் வண்ண நிலவன் அவர்களும் என்னை போன்றோரும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கல்லணைக்கோர் உலா என்கிற அந்த நூல் முத்தன்குழியிலே தொடங்கி கல்லணையை கண்டோம் என்று எல்லோரையும் காண வைத்து, பனை வாகனமும் பூவரசம் பிபியும் என்றெல்லாம் நம்மை பேச வைத்து, வரப்போற புற்களுக்கு நடுவிலே நம்மை அழைத்து சென்று விலையில்லாத குளியல் செய்ய வைத்து, வாய்க்கால் மீன்களோடு வருடி அழைத்து சென்று பனம் பழம் தந்து, மாரியம்மன் பொங்கலை தந்து, பால்காரர்களும் பசுக்களும் என்றெல்லாம் தந்த அந்த தொகுப்பு, அதாவது அந்த கவிதை தொகுப்பு, என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு வேறுபட்ட கவிதை தொகுப்பாக இருப்பதாக நான் கருதுகிறேன். நதிக்கரையினுடைய ஓரத்திலே கர்வமில்லாத கொள்ளிடம் நீண்டது நடக்க நடக்க, ஆடுகளும் மாடுகளும் ஆங்காங்கே மேய்ந்தன, கூட்டம் கூட்டமாய் மனித நடமாட்டமும் தென்பட்டது கண்ணில். மிதிவண்டிகள் குளித்தன, மாடுகளும் குளித்தன, மனிதர்களின் தயவால் நாயும் நீந்தியது, நடந்திடும் முதலாளிக்கு வழித்துணையாய் சொல்ல. மணலுக்கு போர்த்தப்பட்டது ஈரத்துணிகள் பொன்னாடையாய் உலர்ந்து முடிக்கும் வரை. கரையோரச் செடிகளும் கொடிகளும் மரங்களும் நிழலையும் கொடுத்து சாமரம் வீசின. சிற்றாற்றில் பயணிக்கும் ஒன்றுபட்ட நீர்த்துளிகளுக்கு கரையை ஓட்டிய பசுமை கண்ணை கவர்ந்தது. ஆம், எதிர்ப்புறம் இருந்தது செங்கருப்பு தோட்டம். இந்த கல்லணைக்கோர் உலா என்கிற இந்த புத்தகத்தை தந்த ஆரோக்கிய பிரிட்டோவினுடைய வேறு ஒரு வடிவமாக நான் என்னை காண்கிறேன். நண்பர்களே, தன்பொருளை
என்று சொல்லப்படுகிற தாமிரபரணி ஆற்றங்கரை காவிரியை போல மிக அகண்ட நதியாக இல்லாவிட்டாலும் காவிரிக்கு சற்றும் குறையாத தண்ணீர்மையை கொண்ட நதி தாமிரபரணி. திருநெல்வேலி மாவட்டத்திலே பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருந்தி திருநதி என்று கம்பர் பாடிய பூமி திருநெல்வேலி. பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று அவர் பாடியிருக்கிறார். நாம் எல்லோருக்கும் தெரியும், திருநெல்வேலி என்று சொன்னால் அல்வா என்று நமக்கு தெரியும். அந்த அல்வாவை விட இனிப்பான நதி தாமிரபரணி நதி. 16ஆம் நூற்றாண்டிலே வேணுவன புராணம், திருநெல்வேலியினுடைய பழைய பெயர் வேணுவனம். வேணு என்றால் மூங்கில், வனம் என்றால் காடு. ஒரு காலகட்டத்தில் மூங்கில் காடாக திகழ்ந்த பகுதிதான் வேணுவனம் என்கிற இந்த பகுதி. நெல்லால் பசியை போக்கிய காரணத்தினாலே இந்த ஊருக்கு நெல்வேலி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். புராண வரலாறுகளினுடைய அடிப்படையிலே பார்த்தால் திருநெல்வேலியினுடைய பழைய பெயர் சாலிவாடீஸ்வரம். சாலிவாடீஸ்வரர் நெல்லையப்பருடைய பழைய பெயர் சாலிவாடீஸ்வரர். அம்பாளுடைய திருநாமம் வடிவுடை காந்திமதி அம்மை. அதாவது ஒருவர் நெல்லையப்பர் சுவாமிக்கு சமைத்து படைப்பதற்காக நெல்லை வெயிலிலே காய வைத்து விட்டு வேறொரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. திடீரென்று மழை கொட்ட தொடங்குகிறது. பாய்ந்தோடி வருகிறார். ஆகா, சுவாமிக்கு வைத்திருந்த நெல்லெல்லாம் அடித்து கொண்டு போயிருக்குமே என்று பாய்ந்து ஓடி வரக்கூடிய நிலைமையில இறைவன் அந்த நெல்லை சுற்றி வேலி அமைத்து விட்டான். அந்த இடத்துல மட்டும் மழையானது பெய்யவில்லை. நெல்லுக்கு வேலியிட்ட காரணத்தினாலே நெல்வேலி என்கிற இந்த ஊரினுடைய பெயரானது திரு என்கிற அடைமொழியோடு சேர்த்து திரு நெல்வேலி என்று மாறியது. இந்த நாளிலே, என்னுடைய 50வது பிறந்த நாளிலே, இந்த நெல்வேலியிலே வசிப்பதற்காக நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். நான் பிறந்த ஊர் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி என்கிற இடம். அந்த இடம் அப்பாவுடைய சொந்த ஊர் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. இந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி என்கிற இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், சமய நல்லிணக்கத்திற்கு சான்றாக திகழக்கூடிய இடம் இந்த இடம். அதாவது பாளையங்கோட்டையிலே கிறிஸ்தவ நண்பர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று ஆங்கிலேயர்களால் புகழப்பட்ட ஒரு பகுதிதான் பாளையங்கோட்டை என்கிற பகுதி. 150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கொண்ட பகுதி பாளையங்கோட்டை. சரி, அதை தாண்டி நீங்கள் மேலப்பாளையம் என்கிற பகுதிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், அந்த மேலப்பாளையம் தாமிரபரணி கரையோரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர். திருமங்கை மாநகர் என்று சொல்லப்படுகிற அந்த மேலப்பாளையம், அந்த பக்கத்திலே திருநெல்வேலி நகரம், இந்த பக்கத்திலே திருநெல்வேலி ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற சந்திப்பு. இந்த இரண்டுக்கும் இடையிலே வலதுபுறத்திலே தாமிரபரணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இடதுபுறத்திலே நெற்களஞ்சியங்கள் நிறைந்த பகுதியாக மேலப்பாளையம் என்கிற பகுதி, இஸ்லாமிய நண்பர்கள் நிறைந்த பகுதியாக, பள்ளிவாசல்கள் நிறைந்த பகுதிகளாக அந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மகாகவி பாரதி பயின்ற அந்த பள்ளிக்கூடம், அதே போன்று மகாகவி பாரதி பயின்ற பள்ளிக்கூடத்தினுடைய அதே மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மதுரை திரவியம் தாயுமானார் இந்து கல்லூரி, வ.உ. சிதம்பரனாரும் புதுமை பித்தனும், இன்னும் சொல்ல போனால் தீக்காசியிலிருந்து மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம், சாகித்ய அகாடமி விருதாளர்களை எல்லாம் உருவாக்கிய மதுரை திரவியம் தாயுமானார் இந்து கல்லூரி இருக்கிறது எங்க அப்படின்னா திருநெல்வேலியில. அந்த திருநெல்வேலியில சாப்டர் மேல்நிலை பள்ளி இருக்கிறது. அதே போன்று மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கே இந்து சகோதரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது.
நான் அறிந்த வகையிலே 3 சமயத்தாரும் பக்கத்திலே இருந்து கொண்டு ஒரு சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய பகுதி எது என்று கேட்டால் திருநெல்வேலி தான். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுடுகாட்டு எலும்புகளை சுட்டரித்து பார்த்ததிலே வடநாட்டெலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டெலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவினைகள் எரியூட்ட வெள்ளையலில் எந்நாளும் துன்பமடி என்று சொல்லுவார். இந்த காலகட்டத்திலே சமய நல்லிணக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிளப் ஹவுஸ் குழுமமாக நான் சரித்திரம் படைப்போம் குழுமத்தை நான் பார்க்கிறேன். காலையிலே 6 மணிக்கு உள்ளே நுழைந்து வருகிறோம். உள்ளே நுழைந்து வந்த உடனே சகோதரியினுடைய குரல், கம்பீரமான குரல். அந்த குரல் முடிந்த உடனே, ஒலித்து முடித்த உடனே ஆரோக்கிய பிரிட்டோவினுடைய காந்த குரல். அவர் ஒரு பிரேயர் பண்ணார், அருமையான ஒரு இறை வேண்டல் நிகழ்த்தினார். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அந்த குரல், அந்த சமய நல்லிணக்கம், அந்த மத நல்லிணக்கம், அந்த மன நல்லிணக்கத்தை இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி திருநெல்வேலி என்கிற பகுதி. இந்த திருநெல்வேலியை பற்றிய அல்லது இந்த திருநெல்வேலியினுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் அல்லது எல்லாமே பார்க்கும்போது எனக்குள்ளாக ஒரு பெரிய மன மாற்றத்தை தந்தது. இந்த திருநெல்வேலி என்னை ரசிக்க வைத்தது. எப்படி பிரிட்டோ கல்லணைக்கோர் உலாவிலே தன்னை பிழிந்து வைத்திருக்கிறாரோ அதே மாதிரியாக இந்த புத்தகம், நியூ செஞ்சுரி புத்தக நிலையம், NCBH என்று சொல்லப்படுகிற அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். வெளியிட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த புத்தகம், திருநெல்வேலி நினைவுகள் என்கிற இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றன. இதை ஏன் நீங்க எழுதுனீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, வசித்த இடம் வாழ்ந்த இடம் ஆகாது. இன்னைக்கு பொழைப்புக்காக ஒரு இடத்திலே பிறந்த நாம் இன்னொரு இடத்திலே வாழ நினைக்கிறோம், ஆனால் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இடத்தினுடைய வேகம், அந்த இடத்தினுடைய ஓட்டம், அல்லது அந்த இடம் நம்மோடு ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீராக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பாதரசம் தரையில விழுந்தது அப்படின்னா அப்படியே அதனுடைய அழுக்கோடு ஒட்டாமல் அது எப்படி ஓடிக்கொண்டே இருக்குமே, அது மாதிரியான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் மத்தியில திருநெல்வேலி என்கிற இந்த ஊரிலே வாழ்வதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க கேட்கலாம், எல்லா இடங்களிலும் எல்லோரும் வாழ்கிறார்களே, இதுல என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்கலாம். நினைத்து பார்க்கிற யாவுமே உயிரின் வேரை நனைத்து பார்க்க செய்யும் நண்பர்களே. கொரோனாவினுடைய கோர முகங்களிலே நிறைய நண்பர்கள், உறவினர்களை எல்லாம் இழந்து ஒரு மாதிரியான நிலைக்கு போன நேரத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய ஆறுதலை தந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முகநூல் என்கிற Facebook தான். இன்னைக்கு காலையிலிருந்து இந்த முகநூல்ல பார்த்து கொண்டிருக்கிறேன். 100கணக்கான நண்பர்கள் பிறந்த நாள் வாழ்த்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கிய பிரிட்டோவை நான் நேரடியாக சந்தித்தது கூட இல்லை. ஆனால் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொல்லுகிற வகையில எல்லாரையும் இணைத்து வைத்திருக்கிறது இணையம். அப்படி ஒரு நிகழ்வுதான் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்கிற இடம். திருநெல்வேலியினுடைய வரலாற்றுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராபர்ட் கால்டுவெல், அதாவது 1814 1891 வரை வாழ்ந்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் திருநெல்வேலியினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து ஒரு நூலாக தந்திருக்கிறார். ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி என்கிற ஒரு புத்தகம் உலக நூல்களிலே மிகச்சிறந்த புத்தகம். திருநெல்வேலியினுடைய குறுக்குவெட்ட பரப்பிலே நடந்து இந்த ஊரை பிழிந்து வரலாற்றுடைய பார்வையிலே வைத்திருக்கக்கூடியவர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். குருகோதாஸ் பிள்ளை என்கிற ஒருவர் திருநெல்வேலியினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஆனால் அது ஆங்கிலேயருடைய பார்வையில் எழுதப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுல நம்முடைய பாரதியார், அதே போன்று நம்முடைய வ.உ. சிதம்பரனார், இவர்களை எல்லாம் அவர் வேறு ஒரு கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். சோமலேயனுடைய திருநெல்வேலி மாவட்டம், 100 ஆண்டுகளுக்கு முன் திருநெல்வேலி மாவட்டம் என்கிற இந்த புத்தகம் குறிப்பிடத்தகுந்த புத்தகம். அதாவது
பழந்தமிழ் கல்வெட்டுகளிலே, அசோகருடைய கால கல்வெட்டுகளிலே, மகாவம்சம் போன்ற நூல்களில் எல்லாம் திருநெல்வேலியை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. வரலாற்றினுடைய பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்களினுடைய ஆட்சியில் இருந்த திருநெல்வேலி, அதன் பின்பாக மதுரையினுடைய பிற்கால பாண்டியருடைய ஆட்சியிலே திருநெல்வேலியானது வந்திருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டிலே நெல்லையப்பர் திருக்கோயிலினுடைய விரிவாக்கம் நடைபெற்றது. நெல்லையப்பர் திருக்கோயில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயிலை பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்துல அந்த கோயிலை விரிவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான பரப்பு கொண்ட கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சுவாமி நெல்லையப்பர் வடிவுடை காந்திமதி அம்பாளுடைய திருக்கோயில். இப்ப இதையெல்லாம் நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், இதை பற்றி எழுதலாமே என்று தோன்றியது. மருதநாயகம் என்கிற கான் சாஹிப் 1725 1764 வரை வாழ்ந்த மருதநாயகம் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கிறார். நீங்க பாளையங்கோட்டைக்கு வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். பாளையங்கோட்டை என்பது ஊர் பெயரா அல்லது கோட்டையினுடைய பெயரா என்று கேட்டால், கோட்டையினுடைய பெயராக இருந்த ஊர் பெயர். இன்னும் அந்த கோட்டை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி வேலூர் கோட்டைக்கு போனோம்னா ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில மிகப்பெரிய கோட்டை இருக்கிறதோ, அது மாதிரி பாளையம் கோட்டை என்கிற அந்த கோட்டையானது, அந்த கோட்டையிலே மருதநாயகம் என்கிற கான் சாஹிப் தன்னுடைய படைகளோடு வந்து தங்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மருதநாயகம் ஆங்கில அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார். அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, தூக்குல போட்டு 3 நாட்கள் தூக்குல தொங்க விட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒவ்வொரு இடத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துல புதைக்கிறாங்க. அவருடைய கை புதைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா, திருநெல்வேலி நகரத்தில் இருக்கக்கூடிய தென்பத்து ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்துக்கு இடது பக்கத்துல அந்த இடத்தை போய் நான் பார்த்து விட்டு வந்தேன். நிறைய ஆச்சரியங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிதான் திருநெல்வேலி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கலெக்டர் ஆஷ் என்கிற அந்த ஆங்கில அரசாங்கத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை வாஞ்சிநாதன் வாஞ்சி மணியாச்சி என்கிற இடத்துல அவர் கொடைக்கானலுக்கு தொடர்வண்டியிலே செல்வதற்காக, அது வந்து ஒரு ஜங்ஷன் சந்திப்பு, வாஞ்சி மணியாச்சி. மதுரையில இருந்து அல்லது சென்னையில இருந்து நீங்க திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சியை தாண்டாமல் திருநெல்வேலிக்குள்ள போக முடியாது. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அந்த இடங்களிலே வரக்கூடிய தொடர்வண்டிகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய இடம் வாஞ்சி மணியாச்சி, ஒரு ஜங்ஷன் சந்திப்பு. அந்த இடத்திலே கலெக்டர் ஆஷை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொள்ளுகிறார். அந்த கலெக்டர் ஆஷுடைய கல்லறை, அவரை வந்து அவருடைய இங்கிலாந்துக்கு அவங்க கொண்டு போகல, இங்கே இறந்ததுனால, இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டதுனால இங்கேயே பாளையங்கோட்டையிலுடைய அவருடைய கல்லறை இருக்கிறது. பாளையங்கோட்டையில கிளாரிந்தா என்று சொல்லப்படுகிற கிளாரிந்தா சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளாக அவருடைய அடக்க ஸ்தலத்திலே அவருடைய கல்லறை இன்னும் இருக்கிறது. ஒரு பெரிய சிலுவையெல்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அதிலே தந்திருக்கிறார்கள். அதே போன்று மகாகவி பாரதி பயின்ற வகுப்பறை, சுற்றி நில்லாதே போ பகையை துள்ளி வருகுது வேல் என்று சொல்ல பாரதி, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தியினை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று வாழ்ந்த பாரதி 5 வயசுல அம்மாவை இழந்து விட்டார். 10 வயதுல அப்பாவை இழந்து விட்டார். அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்திலே, பொருளாதார நெருக்கடியில அவர் படித்து கொண்டிருந்தது எங்க, 10 வயதுல அவர் படித்துக் கொண்டிருந்தது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மதுரை திரவியம் தாயுமானார் இந்து மேல்நிலை பள்ளி. ஒரு காலகட்டத்தில் ஆங்கில வெர்னாகுலர் பள்ளி என்று சொல்லப்படுகிற பள்ளியாக இருந்து, அதன் பின்பாக மதுரை திரவியம் தாயுமானார் இந்து மேல்நிலை பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், பாரதியினுடைய பள்ளி நாட்களிலே
அவர் பயின்ற வகுப்பறை எப்படி இருந்ததோ அதே வகுப்பறையை எந்த மாற்றமும் செய்யாமல் 100 ஆண்டுகள் கழித்தும் அந்த பள்ளி அப்படியே ஆர்கியூஸா வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். நாற்றங்கால் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்காங்க. அதாவது சுண்ணாம்பாலும் கடுக்காயாலும் முட்டையாலும் இணைந்து கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெரிய சுவர்களை பார்க்கலாம். அந்த வகுப்பறைக்குள்ள பாரதி பயின்ற அந்த 90கள் 1882 அவன் பிறக்கிறான். 1921 அவன் இறந்து போகிறான். இந்த காலகட்டத்துல 1882 அந்த காலகட்டத்துக்கு பின்பான ஒரு 5 வயசு நீங்க கூட்டிக்கோங்க, அல்லது 10 வயது நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். அந்த 10 வயது கூட்டிக் கொண்டு 1892 பாரதி அந்த பள்ளியிலே படிக்கிறான். அது அந்த வரலாறை நான் தேடி போனேன். தேடி போகும்போது நிறைய ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் கிடைத்திருந்தன. பாரதிக்கு படிக்கிறதுக்கு ஆசை, ஆனால் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. பாரதியுடைய அத்தை அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாரதியுடைய பாட்டி, இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, பாரதிக்கு கல்வியை தருவதற்காக பாரதியினுடைய சொந்த ஊர் எட்டயபுரம் கிடையாது, பாரதியினுடைய சொந்த ஊர் சீவலப்பேரி. சீவலப்பேரி சின்னசாமி ஐயருடைய மகன் தான் பாரதி. பாரதியாருடைய தந்தையார் பிழைக்க போன ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா எட்டயபுரம். அந்த எட்டயபுரத்துல ஒரு மில் நடத்துகிறார். அந்த மில் ஆங்கில அரசாங்கத்தினுடைய கொள்கையின் காரணமாக அந்த மில்ல பாரதியினுடைய தந்தையார் மூட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அந்த கோபமும் பாரதிக்குள்ளாக இருந்தது. அந்த வீட்டை பாரதி அடமானம் வைக்கிறான். 80 ரூபாய்க்கு அடமானம் வைத்து, அதை பற்றி தமிழிலே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, பாரதி செல்லம்மா உயில் என்கிற புத்தகம். சே திவான் அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த பத்திராபீஸுக்கே போய் எந்த தேதியில அடமானம் வைத்தார், எவ்வளவு தொகை வாங்கினார், அந்த தொகையை வைத்து பாரதி என்ன செய்தார், அந்த தொகையை வைத்துதான் பாரதி வாரணாசியில போய் படிக்கிறார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகத்துல பாரதி அங்க போய் படிக்கிறாரு. அங்க போய் பாரதி படிப்பது மட்டுமல்லாமல் பல மொழிகளை கற்றுத் தேர்கிறார். பல மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காணோம் என்று பாரதியால் எழுத முடிந்ததென்றால் காரணம் அவருடைய வாரணாசி வாசம், அங்க போய் படிச்சது. இதெல்லாம் எனக்குள்ளாக ரொம்ப ஒரு சிந்தனையை உண்டாக்கி கொண்டே இருந்தது. இதையெல்லாம் நாம் எங்கேயாவது பதிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நம்முடைய ஊடகமாக இருக்கக்கூடிய, இளைஞர்களினுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய முகநூலிலே கொரோனா காலகட்டத்தில், ஏன்னா சுற்றிலும் இறப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்துல வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்து வாசித்தலும் எழுதுதலும் மட்டும்தான் வாழ்க்கை என்பதாக மாறி போனது. அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, நேரடியாக தட்டச்சு செய்தேன். தட்டச்சு செய்து முகநூலிலே நான் சும்மா சாதாரணமா விளையாட்டா தான் நான் எழுத ஆரம்பிச்சேன். தொடர் எழுதினேன். ஒரு தொடர் எழுதினேன். தலைப்பு வந்து திருநெல்வேலி நினைவுகள் என்பதாக நான் அந்த தலைப்பை தந்தேன். அதுல அந்த தொடரை நான் எப்படி தொடங்கினேன் என்று சொன்னால், எடுத்த உடனே வரலாறு என்றெல்லாம் போய் யாரையும் மிரட்டாமல் என்னுடைய வாழ்வியலோடு சேர்த்து நான் எழுத தொடங்கினேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியாக 1974 நான் பிறந்தது. 1978 நான் சேவியர் கிண்டர் கார்டன் என்கிற அந்த பள்ளியில தான் படிக்க தொடங்கினேன். அப்போ என்னுடைய நினைவு தெரிந்த நாள் முதலாக ஏறக்குறைய ஒரு 5 வயது, அந்த 5 வயசுல எங்களுடைய தாத்தா, வயதான பெரியவர், 80-85 வயது வரை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பேர் வந்து சாஸ்தா, அவருடைய பேர். அவர் கையை பிடித்து கொண்டு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார், வெள்ளை கதர் சட்டை போட்டிருப்பாரு, வெள்ளை கதர் வேட்டி அணிந்திருப்பார். எங்களுடைய அப்பாவினுடைய தூரத்து உறவினர் எங்க வீட்டுல இருந்தார். இறந்து போகிற அந்த நாள் வரை அவர் எங்க வீட்டுல தான் இருந்தார். எங்களோடு ஒன்றாக வந்துவிட்டார். அவர் கையை பிடித்து கொண்டு பாளையங்கோட்டை, நான் வசித்த பகுதி அப்படிங்கிறது பாளையங்கோட்டையில ஜவஹர் மைதானத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பாண்டிய வேளாளர் தெரு. அங்க இருந்து அவர் ஒரு 5 வயது குழந்தை
என்னை கைப்பிடித்து கொண்டு அப்படியே என்ன பண்ணுவாருன்னா அப்படி நடந்து அங்க இருக்கக்கூடிய கிண்டர் கார்டன் பள்ளிக்கு கொண்டு விடுவார். நான் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை அப்போதே நான் எழுப்பி இருக்கிறேன். தாத்தா, இந்த சிவன் கோயில் எப்போ கட்டப்பட்டது, யார் கட்டினாங்க, திரிபுராந்தீஸ்வரர் என்கிற பெயர் இவருக்கு ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆர்ச் இருக்க, ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், இந்த ஆர்ச் வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கிறது. ஒரு சின்ன வயசுல அப்படி பேசும்போது அவர் கதைகளை நிறைய சொல்லி இருக்கிறார். அந்த கதைகள் எனக்குள்ளாக நெல்லையை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை உண்டாக்கியது. முதல் தொடர் அப்படிதான் ஆரம்பிக்குது. திருநெல்வேலி நினைவுகள்ல நான் பாளையங்கோட்டையை ஒரு இடம் விடாமல் நான் சுற்றி இருக்கிறேன். அதாவது இந்த புத்தகம் திருநெல்வேலி நினைவுகள் என்கிற அந்த புத்தகம் அதிகமாக விற்பனையான புத்தகம். NCBH நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்துல இன்றைக்கும் கூட எங்கெல்லாம் புக் ஃபேர் போடுறாங்களோ அங்கெல்லாம் அந்த புத்தகம் அதிகமான விற்பனையான புத்தகம். இணையத்துல அந்த புத்தகம் கிடைக்கிறது. அப்ப இந்த புத்தகம் இது புத்தகமாக்கணுங்கிற எண்ணத்துல நான் எழுதவில்லை. முதல்ல நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நினைவுகளை முழுக்க நம்ம தொடரா எழுதுவேன்னு சொல்லி முதல்ல பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஜவஹர் மைதானம் என்கிற அந்த மைதானத்தில் தான் இந்த புத்தகத்தினுடைய திருநெல்வேலி நினைவுகள் தொடங்குகிறது. எங்கள் தெரு அது ரொம்ப அழகியல் சித்திரமாக அமையக்கூடிய தெரு. பாளையங்கோட்டையில மனகாவலம் பிள்ளை மருத்துவமனை என்கிற ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு நேர் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தெரு தான் எங்களுடைய. இது ரொம்ப நெருக்கடியான தெரு, இன்றைக்கும் கூட அப்படித்தான். ஆட்டோ கூட நுழைய முடியாத தெரு. இது ரொம்ப குறுகலான தெரு. ஒரு 56 வீடுகள் இருக்கின்றன. நடுவுல வந்து கிழக்கு உச்சினி மாகாளி அம்மன் கோயில் இருக்கிறது. அங்க கொடை நடக்கும். கொடை என்பது வழிபாட்டுக்குரிய ஒரு நிகழ்வு. தசரா 10 நாளும் எங்க தெருவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு மனிதர்கள் வருவாங்க, அவ்வளவு பேர் வருவாங்க. பண்பாட்டினுடைய அடையாளமாக அந்த தசரா திருவிழா பாளையங்கோட்டையிலே இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, மைசூருக்கு அடுத்தபடியாக. அப்ப அந்த நிமிடத்திலே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்னிடம் இன்னும் அந்த பழக்கம் உண்டு. ஒன்றை சம்பவமாக அப்படி என்னுடைய மனதிலே நான் பதிவு செய்து வைத்துக் கொள்வேன். இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வுகளை எல்லாம் நடத்துறதுக்கு நிறைய இடத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த ஊருக்கு பக்கத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் ஏதாவது இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். பார்த்துட்டு என்னுடைய பணியெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் நேரம் அந்த இடத்துக்கு போறது, அந்த இடத்துல போய் பதிவு செய்வேன். என்னுடைய மகா தமிழ் என்கிற என்னுடைய சேனல், யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்திலே இருந்து கொண்டே அந்த இடத்தை பற்றி என்னுடைய செல்போன்ல கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்ல நான் எழுதுவேன். இது என்னுடைய பழக்கம், இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒன்றை ஒரு கேமராவை போல பதிவு செய்து வைத்துக் கொள்ளுவது என்பது என்னுடைய பழக்கம். அதை பின்னால நினைத்து பார்த்து ஏதாவது ஒரு வடிவத்துல ஒரு ஆர்டிக்கிளாக, இன்னைக்கும் கூட நீங்க தினமலருடைய இணையதளத்துல போய் சவுந்தர மகாதேவன் போட்டீங்கன்னா நான் எழுதிய ஒரு 95 கட்டுரைகள் உள்ள கிடக்குது. என் பார்வை கட்டுரைகள். ஒவ்வொரு முக்கியமான நாள் வரும்போதும் அந்த இடத்தினுடைய வரலாறு அல்லது அந்த நாளினுடைய முக்கியத்துவம் அல்லது அந்த தேச தலைவருடைய சிறப்பு இதெல்லாம் பற்றி நான் எழுதி கொண்டே இருப்பேன். அதுல எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு எழுத்துல. ஹிந்து நாள், தமிழ் ஹிந்துல பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்துல ஏறக்குறைய ஒரு 20 கட்டுரைகளுக்கும் மேலாக நான் எழுதியிருக்கிறேன், இப்போதும் எழுதி கொண்டிருக்கிறேன். வரலாறு சார்ந்து, தொல்லியல் சார்ந்து புதிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளாக எப்போதும் உண்டு. அதாவது மீண்டும் மீண்டும் தேடுதல், ரிசர்ச். ரிசர்ச் அப்படின்னு சொன்னா ரீசர்ச் அப்படின்னு சொல்லுவேன்னா, ரீசர்ச் என்றால் ஏற்கனவே தேடி கண்டுபிடித்த உண்மை முடிந்த உண்மையாக மாறிவிடாது. மீண்டும் நாம் தேடினோம் என்றால் வேறு பல உண்மைகள் அதிலிருந்து கிடைக்கும். இதைத்தான் என்னுடைய இந்த 26 ஆண்டுகள் கல்லூரி பேராசிரியராக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி எழுதுறதுல நடை, அதாவது ஆரோக்கிய பிரிட்டோவினுடைய அந்த காந்த குரல் எப்படி நம்மை ஈர்க்கிறதோ அதே மாதிரியாக நான் என்னுடைய தனித்துவமான நடையை வலம்புரி ஜான் அவர்களிடமும் வைரமுத்து அவர்களிடமும் கண்ணதாசன் அவர்களிடமும் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அந்த எழுத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து பொயட்டிக்கா இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கவித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கேட்பார்கள். கவிதைக்கும் உரை நடைக்கும் இடையிலான ஒரு நடையிலே நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன்.
ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல, எங்க வீட்டிலிருந்து ஒரு 200 அடி நடந்து வந்தாச்சுன்னா பரபரப்பான ஜவஹர் மைதானம். அந்த ஜவஹர் மைதானத்திலே தான் நான் பேசுவதற்கான அந்த உந்து சக்தியை நான் பெற்றேன். கலைஞர் பேசியிருக்கிறார். எலெக்ஷன் கூட்டங்கள், அதாவது தேர்தல் கூட்டங்களுக்காக கலைஞர் அவர்கள் அந்த ஜவஹர் மைதானத்துல வந்து பேசி இருக்கக்கூடியது எல்லாம் மதியம் 1 மணியிலிருந்து நாங்கள் காத்து கொண்டிருப்போம். 2 மணிக்கு வருவார். வந்த உடனே கரன்னு அவருடைய குரலிலே உடன்பிறப்பே என்று அவர் தொடங்கி அவர் பேசக்கூடிய அந்த உரையை நான் ஜவஹர் மைதானத்திலே கேட்டிருக்கிறேன். அதே போன்று அண்ணாவை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடிய உரைகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல அண்ணா போகிறார், சிதம்பரம் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் 10 மணிக்குள்ள எலெக்ஷன் பிரச்சாரத்தை முடிச்சு ஆகணும். சித்திரை மாதம் வெயில், இதே மாதிரியான நேரம். அப்ப சித்திரை மாதம் வெயிலிலே அண்ணா அந்த இடத்துக்கு போகிறார். எல்லோரும் ஆயிரக்கணக்கான பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். தாமதமாகிவிட்டது. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள அவர் பேசி முடிக்கணும், அவ்வளவுதான். 2 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப அவர் பேசுகிறார். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்கள் கண்களிலோ தழுவுது நித்திரை, ஆனாலும் எங்களுக்கு மறக்காமல் இடுவீர் முத்திரை என்று அண்ணா பேசின உடனே கைதட்ட பார்க்கணும். இந்த செய்திகளை எல்லாம் கலைஞர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்கார். வைகோவினுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். வலம்புரிஜான் அந்த இடத்துல பேசியிருக்கிறார். ஏன்னா அது ஒரு பெரிய அரசியல் களமாக இருந்த இடம் ஜவஹர் மைதானம். நான் எல்லோருடைய உரையையும் நான் கேட்டிருக்கிறேன். சிதம்பரம் அவர்களுடைய ஆற்றலுக்கான நடையில சிதம்பரம் பேசியிருக்கக்கூடிய உரையை நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ளாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வருகிறார்கள், ஜவஹர் மைதானத்துல பேசுறாங்கன்னு நான் அவரை பற்றிய மிகப்பெரிய பிம்பம் எனக்குள்ளாக இன்றைக்கும் உண்டு. அவருடைய நம்ம திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் கொங்குதேர் வாழ்க்கை அம்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் செறிய தறிவை குந்தலின் அறியவும் உழவோ நீயறியும் பூவே என்று அவர் பேசிய குறுந்தொகை பாடல், அந்த பாடலை படித்து அது எங்க இருக்குன்னு தேடி குறுந்தொகை இலக்கியத்தை முழுக்க நான் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் படித்தேன். அதுக்கு காரணம் யாருன்னா சிவாஜி கணேசன். திறமைக்கு பொற்களி கொடுப்பதற்காக அவர் கம்பீரமாக நின்று கொண்டு கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமான்னு கேட்பார். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் பாளையங்கோட்டைக்கு வருகிறார். அதுவும் ஜவஹர் மைதானத்துல பேசுறாருன்ன உடனே எங்க பாட்டி வந்து சாரி பாட்டி, எங்க சாரி பாட்டி பாளையங்கோட்டையை நெல்லையை எனக்கு காட்டியவர். அந்த சாரிப்பாட்டி இல்லை அப்படின்னா நான் பாளையங்கோட்டையினுடைய பல பகுதிகளை, திருநெல்வேலியினுடைய பல பகுதிகளை நான் அறிந்திருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் கொக்கரகுளம் என்கிற அந்த பகுதி தாமிரபரணியினுடைய இந்த கரையில இருக்கக்கூடிய ஊர். குறுக்குத்துறை என்பது தாமிரபரணியினுடைய அந்த கரையில இருக்கக்கூடிய ஊர். அருமையான முருகனுடைய குடைவரை கோயில் இருக்கு. அப்ப அந்த குறுக்குத்துறைக்கு போனோம் அப்படின்னா சுத்தி போகணும். ஏறக்குறைய ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகும். அப்ப என்ன செய்வாங்கன்னா பாட்டி வந்து கொக்கரகுளத்துல பேருந்துல போய் இறங்கிட்டு கலெக்டரேட் என்று சொல்லப்படுகிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுல கீழே அப்படியே இறங்கி மேலப்பாளையம் போறதுக்கான ஒரு பாதை இருக்கிறது. அதுல போய் நின்றுட்டு குறுக்குத்துறைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கொக்கரகுளம் பகுதியில இருந்து என்னை அழைத்து கொண்டு தாமிரபரணிக்குள்ளாக இறங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் பண்ணுவேன்னு கேட்டா இன்னைக்கு என்னால முடியும், ஒரு பயம் வந்துடும். ஆனால் அந்த நேரத்துல பாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாட்டி கூட போய் கழுத்தளவு தண்ணீர்ல தாமிரபரணியை கடந்து அந்த பக்கத்துல போய் குறுக்குத்துறைக்கு போயிடுவோம். நானும் பாட்டி குறுக்குத்துறையில போய் குறுக்குத்துறையினுடைய ரகசியங்களை எல்லாம் பாட்டி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் எனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. பாட்டி வந்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர். அப்ப சிவாஜி அங்க வருகிறார். நாங்க எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படின்னா நீங்க நினைச்சிடக்கூடாது லட்சக்கணக்கான பேர்னு, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரிலே நானும் எங்க பாட்டியும் ஒருவர். சிவாஜி கணேசன் வந்து பார்க்கிறார். அவர் முகத்துல வந்து ஒரு வருத்தம் தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு சாம்ராட்டாக இருக்கக்கூடிய நம்ம வந்திருக்கிறோம், கூட்டம் இல்லையே என்று அவர் நினைக்கிறார். காரணம் வந்து அது மதிய நேரம், சித்திரை மாசம், அது கூட இருக்கலாம். அவர் வருகிறார். வந்து அந்த மேடையில அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்து கொண்டு எல்லோரையும் உற்று கவனிக்கிறார். ஒரு ராஜாவினுடைய கம்பீரத்தை நான் நேருக்கு நேராக
சிவாஜியிடம் கண்டேன். அந்த விஷயத்தை நான் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரை அப்படித்தான் தொடங்குது. பாளையங்கோட்டை ஜவஹர் மைதானத்துக்கு பக்கத்திலே உள்ள பாண்டிய வேளாளர் தெருதான் எங்கள் வீடு என்று ஆரம்பித்து, பிச்சையா ஓதுவார் காம்பவுண்ட் என்று சொன்னால் அங்கே எல்லோருக்கும் தெரியும் எந்தெந்த கட்டுரையானது ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து விட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா 40 பேர் வந்துடுறாங்க. அந்த 40 பேருக்கு மத்தியிலே தொண்டையை செருமிக் கொண்டு சிவாஜி பேசத் தொடங்கினார். சினிமாவில் கேட்ட அதே கம்பீர குரல். 1/2 மணி நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். திரையையும் தரையையும் அப்போதுதான் முதலாக மனம் ஒப்பிட்டு பார்த்தது. எதிரே இருந்த அஜந்தா ஸ்டுடியோவை பார்த்து கொண்டே அவர் பேசியது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக நான் முதல் கட்டுரையை எழுதியிருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டையினுடைய இன்னும் ஒரு சிறப்பான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னபடியாக தசரா என்கிற அந்த 10 நாட்கள், தசம் என்றால் 10, ரா என்றால் இரவுகள், 10 நாளும் எங்களுக்கு என்ன, பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருப்போம். வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு நான் சுத்தி இருக்கிறேன். அதை பற்றி இந்த நூலிலே பேசியிருக்கிறேன். ₹1 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகணுமோ, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வீட்டுல பார்த்தா 2 சைக்கிள் 2 2 வீலர் எல்லாம் இருக்குது. அதனால அந்த நேரத்துல அந்த வாடகை சைக்கிள் அப்படிங்கிறது, வீட்டுல சைக்கிள் கிடையாது, இந்த வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு 2 கையையும் விட்டுக்கொண்டு ஓட்டிக்கொண்டு பாளையங்கோட்டையினுடைய பல பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப இந்த பாளையங்கோட்டை அல்லது திருநெல்வேலியில ரொம்ப சிறப்பான விஷயம்ங்கிறது தசரா. அந்த சப்பரங்கள், அதாவது பேராச்சியம்மன் கோயில் என்கிற பேராற்று செல்வி, எப்படி அவர் கல்லணைக்கு ஒரு உலாவில் பிரிட்டோ அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நதி காவிரி நதியை பற்றி பேசுகிறாரோ, அதே மாதிரி பேராறு எது என்றால் எங்களுடைய பகுதியில தாமிரபரணி. அந்த தாமிரபரணியில பேராட்சின்னு சொல்லுவோம். அந்த கோயிலில் இருந்து அழைப்பு எல்லா கோயில்களுக்கும் வரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அக்கா தங்கச்சின்னு அவங்க சொல்றாங்க. ஆயிரத்தாள் என்று சொல்லப்படுகிற அந்த அம்மன், ஆயிரத்தம்மன் என்று சொல்லப்படுகிற அந்த கோயில் பாளையங்கோட்டையினுடைய காவல் தெய்வமாக இருந்திருக்கிறது. பேராசிரியர் தோப்பா அவர்கள் அவருடைய நூலிலே சொல்லுகிறார். நவகண்டம் என்பது, அதாவது போருக்கு செல்கிறதுக்கு முன்னாடி கத்தியை வைத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து அந்த தெய்வத்துக்கு பலி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அதற்கு பின்பாக எருமை கடா கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்பாக இப்போ எந்த பலியும் கிடையாது, நேரடியாக தசரா நடத்துகிறார்கள். அந்த தசரா நடக்கக்கூடிய அந்த 10 நாட்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பற்றி நான் இந்த இதுல சொல்லியிருக்கிறேன். தசரா 10 நாட்களும் பாளையங்கோட்டைக்காரர்களுக்கு திருவிழா கோலம்தான். அமாவாசையில் கால் நாட்டு, அன்றைக்கு காப்பு கட்டுகிறவர்கள் தசரா முடித்து பூம்பல்லக்கு முடிகிற வரை மடியோடு இருப்பார்கள்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அங்கே இருப்பாங்க. ஆயிரத்தா, தூத்துவாரி, உச்சிமாவளி, அப்புறம் உலகம்மா, முப்படாதி, முத்தாரம்மா என்று ஊர் முழுக்க வேப்பிலை தான். குலவை ஓசை எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பால் குடங்கள் எடுப்பார்கள். தசரா கொட்டு பார்ப்பதிலே பெருத்த ஈடுபாடு. எனக்கு இந்த பண்பாட்டை பதிவு செய்திருக்கக்கூடிய புத்தகமாக நான் இந்த புத்தகத்தை நினைக்கிறேன். அதாவது கொட்டு சத்தம். அந்த கொட்டு சத்தத்துக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல கட்டுப்பட்டு நிற்பார்கள். அந்த கொட்டு அடிக்கிறது, அப்புறம் அந்த நாயனம் வாசிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருப்போம். முக்கூடல்ல இருக்கக்கூடிய கணேஷ் சவுண்ட் சர்வீஸ் அவர்கள் தான் எங்க தெரு முழுக்க குழாய் கட்டுவாங்க. இப்ப அந்த குழாய் கட்டக்கூடிய பழக்கம் எல்லாம் கிடையாது. இந்த குழாய் கட்டி கிராமபோன் கிராஃபைட் தட்டு, அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, வட்டமாக சுற்றி கொண்டிருக்கும். அதுல வச்சு அந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடியதை வச்ச உடனே பாடல் கேட்கும். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ அப்படின்னு ஆரம்பிச்சு சின்னஞ்சிறு பெண் போலே, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால், இந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. 50 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இன்னும் அந்த பாடல்கள் காதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. தசரா 10 நாட்களுக்கும் எல்லா தெருவுக்கும் ஒண்ணு போல போயிட்டே இருப்போம். போய் ஒவ்வொரு வீட்லயே கொலு வைப்பாங்க. கொலு வச்சு சுண்டல் கொடுப்பாங்க. அந்த சுண்டல் கலெக்ஷன் பண்றது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அலங்காரம் நடக்கும். ஒரு நாள் பராசக்தி அலங்காரமா இருக்கும், இன்னொரு நாள் கலைமகள் அலங்காரமா இருக்கும். சரியாக இரவு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா உரிமை மேளம் அடிச்சு தீபாரதனை நடக்கும், தட்டடுக்கு தீபாரதனை நடக்கும். நான் இதை பற்றி என்னுடைய கவிதை தொகுதி, அதாவது தண்ணீர் ஊசிகள் என்கிற கவிதை தொகுதியில நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன்.
அந்த கவிதையில இந்த தட்டடுக்கு தீபாராதனை நடக்கிறது இதெல்லாம் பற்றி நான் அதுல எழுதியிருப்பேன். அதுல ஒரு கவிதை, யாரென தெரியாமல் என்கிற கவிதை. பயமாக இருக்கிறது, சாமி ஆடப் போகிற அந்த உச்ச வினாடி. 12 மணிக்கு உரிமை மேல அடிச்ச உடனே அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய யார் மீதாவது சுடலை முதல்ல வருவார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கிறது, சாமி ஆடப் போகிற அந்த உச்ச வினாடி. ஆடி வெள்ளிக்கிழமை அர்த்தஜாம பூஜைக்கு தட்டடுக்கு தீபாராதனைக்கு தயாராகிறாள் எங்கள் தெரு கிழக்கு உச்சினி மகாளி. கொட்டு சத்தம் காதை பிளக்க அவள் காவல் தெய்வம் சுடலை மனகாவலம் பிள்ளை ஆஸ்பத்திரி சாலைக்கு ஆவேசத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து மாகாளி தான். அப்படி ஓடும்போது இடையில யாரும் நிக்க மாட்டாங்க. கையில ஒரு தடியை எடுத்துக்கொண்டு இந்த சுடலை ஓடும். அடுத்து மாகாளி தான். சுடலை அங்க ஓடி முடிச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் மீது உச்சினி மாகாளி வருவாள். அடுத்து மாகாளி தான். முன்பெல்லாம் நீலகண்டன் பிள்ளை மீது வருவாள். அவர் போன பின்பு முப்படாதி அக்கா மீது வரத் தொடங்கினாள். அவளும் போய் மாமாங்கமாயிற்று. இன்று யார் என்று தெரியாமல் எல்லோருக்கும் பொதுவாய் ஆவேசமாய் கொட்டடித்துக் கொண்டிருக்கிறார் வீரவநல்லூர் இசைக்கு கம்பர். இறுக்கத்தை இன்னும் பெரிதாக்கி என்கிற ஒரு கவிதை தண்ணீர் ஊசிகளிலே நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. நண்பர்களே, நாம் வசிக்கக்கூடிய பகுதி, நான் தான் சொன்னேன், வசிக்கக்கூடிய இடம் வாழ்ந்த இடம் ஆகாது என்று சொன்னேன். நெல்லை வானொலி இல்லை என்றால் இந்த குரலிலே நான் பேசியிருப்பேனா என்று தெரியாது. பிரிட்டோவினுடைய குரல் எனக்கு மிக மிக மகிழ்வை தந்தது. ரொம்ப அதை மாடுலேஷன் நீங்க பார்க்கலாம். நேரடியாக ஒரு காந்தம் ஒரு இரும்பு துகளிலே சென்று ஒட்டுகிற மாதிரியான ஒரு குரல். திருநெல்வேலி வானொலி நிலையத்தை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அதே மாதிரி எப்போதும் ஒலிக்கிற தேவாலயத்தினுடைய மணி ஓசை. பாளையங்கோட்டையில சவேரியார் தேவாலயம் என்கிற தேவாலயத்துக்குள்ளாகத்தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடம் எங்களுக்குள்ளாக பல உணர்வுகளை தந்திருக்கிறது. அந்த தேவாலயத்துக்குள்ளாக இந்த பள்ளிக்கூடத்துல வேப்ப மரத்துக்கு கீழே இருந்துதான் எங்களுடைய மரகதம் டீச்சர் எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அப்ப அந்த தேவாலயத்துல ஒரு மிகப்பெரிய மணி, ஏறக்குறைய ஒரு 500-1000 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணி, மிகப்பெரிய, நான் பார்த்த அளவுக்கு அந்த மணி மாதிரி இந்த மணியையும் பார்த்தது இல்லை. ஒரு பெரிய ஸ்தூபி மாதிரி கட்டி மேல வச்சிருப்பாங்க. வெறும் கயிறை வச்சுலாம் இழுக்க முடியாது. ஒரு பெரிய சக்கரம் வைக்கப்பட்டு அந்த சக்கரத்திலே அந்த கயிறு பிணைக்கப்பட்டு அந்த சாமுவேல் அண்ணாச்சி என்கிற ஒரு அண்ணாச்சி தான் அந்த மணியை அடிப்பார். அவர் பிடிச்சு தொங்குவார் அந்த கயிறுல. தொங்குனோன்னு மேல பாத்தீங்கன்னா டங்குன்னு அடிக்கும். விட்டு விட்டு அந்த மணி ஒலி ஒலித்தது என்றால் யாரோ ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய இறுதி நிகழ்வுக்காக சர்ச்சுக்கு அந்த உடல் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வேகமாக அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவாலயத்துல ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எப்போது ஒலிக்கும் தேவாலய மணி ஓசை என்கிற ஒரு கட்டுரையை நான் அதுல கொடுத்திருக்கிறேன். அந்த மணியினுடைய ஓசை இன்றைக்கும் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சர்ச்சை இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு இப்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சாக இப்போ ஒரு 2 ஆண்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தினுடைய மணி ஓசை, நாங்கள் பொறுக்கிய அந்த வேப்ப முத்துக்கள், மேலே இருந்து கொண்டு நாங்கள் பாடம் படிக்கும்போது மேலே அந்த பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்த காகங்கள், எல்லாவற்றையும் அந்த நினைவுகள் தந்து கொண்டே இருக்கின்றன. நாங்க படிச்ச பள்ளி அந்தோணியார் பள்ளி என்கிற பள்ளி. அதுல அடைக்கலம் சார்வாள் என்கிற ஒரு சார்வாள் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவப்படுவார். புல்லட்ல தான் வருவார். அவரை பற்றி என்னுடைய திருநெல்வேலி நினைவுகளை நான் எழுதியிருக்கிறேன். அதாவது எல்லோரும் இறந்த பின்புதான் சொர்க்கத்திற்கு போவார்கள். திருநெல்வேலிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் வாழ்வதே சொர்க்கத்தில் தான் வாங்க, வேற ஒண்ணும் இல்லை. குறுக்குத்துறைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா குறுக்குத்துறையில ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கொண்டு தாத்தா கிளம்புவாரு. அந்த குறுக்குத்துறையினுடைய கல்படிக்கட்டுகளிலே நடந்து நீங்க உள்ள போய் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்கும். சமீபத்திலே கூட எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களுடன் நேர்காணலை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தூர்தர்ஷன் பொதிகையில நீங்க கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேர்காணல் கிடைக்கும். அந்த நேர்காணல் குறுக்குத்துறை ஆத்தங்கரையில வச்சு நடத்தணும்னு நான் சொன்னேன். ஏன் என்று கேட்டால், அந்த குறுக்குத்துறை ஆறு, தாமிரபரணி ஆறு, அந்த குறுக்குத்துறையில குளிக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த குளியல், அதே மாதிரி அந்த துண்டு கட்டி கொண்டு வேஷ்டியை நல்லா நனைச்சு துவைச்சிட்டு தலைக்கு மேல அந்த வேஷ்டியை பிடிச்சுக்குவாங்க. காற்று அடிக்கும். அவங்க ஊருக்கு போய், அதாவது அருணகிரி தேட்டருக்கு பக்கத்துல தென்பத்தோ அல்லது
பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎன் வில்லேஜுக்கோ அவங்க போய் சேர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வேட்டியானது காய்ந்து விடும். வீட்டுக்கு போகும்போது வேட்டியை கட்டிக்கொண்டு போய் விடுவார்கள். அதே மாதிரி இருட்டுக்கடை அல்வா, அதே மாதிரி சொதி சாப்பாடு, இது எல்லாவற்றையும் இந்த புத்தகத்திலே நான் ஏறக்குறைய ஒரு 40 நாளாக நான் முகநூல்ல தந்து கொண்டே இருந்தேன். நிறைய பேரை சென்று அடைந்தது. நான் படித்த தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளி, அதுக்கப்புறம் வந்து கச்சேரி நடத்துவாங்க, அங்கிங்கு கச்சேரி என்று. எங்க ஊர்ல வந்து பிரபாகரன் என்கிற ஒருவர், அவர் கச்சேரி நடத்துவார். ஒவ்வொரு தசராவுக்கும் அவருடைய கச்சேரிகள் எல்லாம் கேட்போம். அந்த கச்சேரிகள் பத்தி அப்பாவின் சைக்கிள், அப்பா வந்து தூய சவேரியார் மேல்நிலை பள்ளியில அவர்கள் தமிழாசிரியராக பணியாற்றியவர்கள். அவர் ரேலி சைக்கிள் வச்சிருந்தார். என்னுடைய வகுப்பு தோழராக இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி, அவரை பற்றிய நினைவுகள். சிறில் ராஜா என்கிற பெயரிலே என்னோட 7ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக பயின்றவர். கல்லூரிக்கு வந்த பின்பாக அவர் இயற்பியல் படித்தார் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில். நான் வேதியியல் படித்தேன். அவரை பற்றிய கட்டுரை. அதே மாதிரி வடக்கு பஜார் தெற்கு பஜார்னு சொல்லி திசைகளினுடைய அடிப்படையில் இந்த ஊரை இது பண்ணியிருப்பாங்க. அந்த நிகழ்வுகள். அசோக் தேட்டரில் டிஆர் உடைய வசனம், அதாவது எங்களுடைய ஊர்ல வந்து நிறைய திரையரங்கங்கள் உண்டு. பேலஸ் தேட்டரு, அசோக் தேட்டரு, ரத்னா தேட்டரு, அப்புறம் சென்ட்ரல் தேட்டரு, கப்பல் மாதிரி இருக்கும். அந்த தேட்டர்களை பற்றிய கட்டுரைகள். அதுல பாத்தீங்கன்னா அசோக் தேட்டர் என்பது பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய தேட்டர். திருநெல்வேலி டவுன்ல பார்க்க முடியாத படங்கள் செகண்ட் ரிலீஸ் எங்களுக்கு வந்து அசோக் தேட்டர்ல வரும். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரைஸ் மில், அதுக்கப்புறம் வந்து மாவட்ட மத்திய நூலகம், இந்த பாட்டு புக்குன்னு சொல்லுவோம், அந்த பாட்டு புக்கு, அதுக்கப்புறம் சவுண்ட் சர்வீஸ்காரர்கள், அப்புறம் வந்து பண்டாரவள நாடார் என்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார். கை ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போனோம்னா கட்டு போட்டுருவார். அவரை பற்றி. அப்புறம் தேநீர் குடிக்க மட்டுமா தேநீர் கடைக்கு போகிறோம். இந்த கட்டுரை லட்சக்கணக்கான பேரை சென்று அடைந்த கட்டுரை. இந்த டீக்கடை கிறுக்கு இன்னும் போகவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த அரசப்பா தேநீர் கடையில போய் காலையில, அதுவும் ஒரு 5 மணிக்கு நீங்க ஒரு தேநீர் கடையில நின்றிருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த 5 மணிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உலகம் என்பது வேறு உலகம். அந்த 5 மணிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய குடுவாஞ்சேரி வேறு குடுவாஞ்சேரி. அந்த 5 மணிக்கு நீங்க பார்க்கக்கூடிய திருச்சியினுடைய ஸ்ரீரங்கம் வேறு ஸ்ரீரங்கம். 5 மணிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய திருநெல்வேலி வேறு. அதை பற்றி எல்லாம் இந்த கட்டுரை இருக்கும். இது மாதிரி சமீபத்திலே ஸ்மார்ட் சிட்டி என்கிற பெயரிலே இடிக்கப்பட்டு விட்ட திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டு, தாமிரபரணி ஜில் காத்து, அப்புறம் வந்து பேருந்து பயணம். எங்க அப்பாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, மையூற்று பேனாவை பயன்படுத்துவார். மையூற்று பேனா என்று சொல்லப்படுகிற ஃபவுண்டேன் பேனா. அவர் எனக்கு தெரிந்து பேனாவை மாற்றியதே கிடையாது. அந்த பேனாவை ஒரு குழந்தையை போல அப்பா வந்து அதை பயன்படுத்துவார். அந்த பேனால இங்க் அடைக்கக்கூடிய ஃப்ரில் இங்கை வந்து அந்த பில்லரை வச்சு அடைக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏறக்குறைய ஒரு கவிதையை போன்ற நிகழ்வாக இருக்கும். அதை பற்றி இந்த நூலிலே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இருட்டுக்கடை அல்வா மட்டும்தான் நமக்கு தெரியும். இருட்டுக்கடை அல்வா மட்டும் இல்லை, சாந்தி ஸ்வீட்ஸ் இருக்குது. அதே மாதிரியான நிறைய அல்வாக்கள். இந்த அல்வா வந்து பாளையங்கோட்டைக்கு திருநெல்வேலிக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி இந்த புத்தகத்திலே நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி கிளார்னட் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் பாளையங்கோட்டையில, அதாவது இந்த சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருந்தாங்க. அவர்களை பற்றிய குறிப்பு இதுல இருக்குது. பாளையங்கோட்டை மார்க்கெட் என்கிற அந்த கடை, அந்த பகுதி வந்து இடிக்கப்பட்டு விட்டது ஸ்மார்ட் சிட்டிக்காக. அத ஒரு வரி விடாம நான் இதுல பதிவு பண்ணியிருக்கிறேன். பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் எப்போதும் நெருக்கடியாக இருக்கும் என்று ஆரம்பித்த அந்த கட்டுரை. அதே மாதிரி காளிமார்க், எங்க பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொக்கோ கோலாவை விட பெப்சியை விட எங்கள் எல்லோருக்கும் பிடித்தது எதுன்னு கேட்டீங்கன்னா காளிமார்க் தான். நண்பர்களே, திருநெல்வேலி நினைவுகள் என்கிற அந்த புத்தகம் வந்து 156 பக்கங்கள். இதனுடைய வால்யூம் 1. இது வந்து 78ல ஆரம்பிச்சு 92ஓடு முடிந்து போகிறது. அதுக்கப்புறம் 92ல இன்னும் எழுத வேண்டியிருக்கிறது. அதாவது பாளையங்கோட்டையில கல்லூரி மாணவருக்கு என்று சிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து லூர்துநாதன் சிலை தான். அந்த லூர்துநாதனுடைய வரலாறு இந்த புத்தகத்திலே பதிவாயிருக்கிறது. கிளாரிந்தா சர்ச், இந்த கிளாரிந்தா என்கிற அந்த பெண்மணி தான் பாளையங்கோட்டையில பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாப்பாத்தி கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கூடம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி இதில் இருக்குது. அப்புறம் பாளையம் கோட்டை, அந்த கோட்டையினுடைய வடக்கு வாசல் எங்க, தெற்கு வாசல் எங்க, இன்னைக்கும் நீங்க அந்த கோட்டையினுடைய குறியீடுகளை எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக முகநூல்ல, அதுவும் அது பார்த்தீங்கன்னா சொதி பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன்.
அருணாசலம் பிள்ளை என்கிற ஒருவர் சொதி பண்ணுவார் கல்யாண வீடுகளில். அவர்கிட்ட தேதி வாங்கிட்டு தான் கல்யாணமே வைப்பாங்க. திருமணத்துக்கு மறுநாள் மறு வீட்டு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி எழுதிட்டு நான் அடுத்த எபிசோடுக்கு போயாச்சு. வீட்டு வாசல்ல ஆட்டோ வந்து நிற்கிது. ஒரு 10 நாள் இருக்கும். அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அருணாசலம் பிள்ளையினுடைய பேரன் ஒரு வாளி நிறைய எனக்குரிய ஒரு 50 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சொதி கொண்டு வந்து எங்களுடைய வீட்டிலே தந்து எனக்கு பொன்னாடை எல்லாம் போர்த்தி விட்டு, எங்க தாத்தாவை பற்றி எங்க சொதியை பற்றி நீங்கள் எழுதினது உலகம் முழுக்க போய் வாட்ஸ்அப்ல இன்னும் போய் கொண்டிருக்கிறது. நான் அல்வா கடை வாசம் நான் எழுதிய கட்டுரை இன்றைக்கும் கூட லட்சக்கணக்கான பேரை சென்றடைந்திருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எழுத்து நம்மை எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்லும். எழுத்து எப்போதும் வாசிக்க வைக்கும், பேச வைக்கும், பலரிடமும் கொண்டு சேர்க்க வைக்கும். என்னுடைய பிறந்த நாளிலே திருநெல்வேலி நினைவுகள் என்கிற தலைப்பிலே உங்களிடையே ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நான் இங்க பேசியிருக்கிறது வந்து ஒரு 10% கூட இருக்காது, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் நான் அந்த தொடரை தொடரப்போகிறேன். அடுத்த வால்யூம் வர இருக்கிறது. இந்த நல்வாய்ப்பை வழங்கிய ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், சரித்திரம் படைப்போம் குடும்பத்திற்கும், நெல்லை வாசிகளுக்கும், நெல்லையினுடைய வாசிகளாக இல்லாவிட்டாலும் நெல்லையை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சவுந்தர மகாதேவன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. மட்டும் நண்பரே, அலைபேசி வலது கீழ். நன்றி, மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. தமது 50வது ஆண்டில் பிறந்த நாள் விழாவில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று சொல்லரங்க சொந்தங்களாகிய நம் ஒவ்வொருவருடனும் கரம் கோர்த்து திருநெல்வேலி நினைவுகள் சார்ந்த தமது நூல் பற்றிய வெகு சிறப்பான ஒரு அற்புதமான சிறப்புரையை தமிழ் மனம் கமழ நமக்கு அன்பு பரிசாக வழங்கிய தருணங்கள் என்பது நிச்சயமாக நமது வாழ்விலும் மறக்க இயலாத ஒரு அற்புதமான நிகழ்வை அன்பு பரிசாக, அன்பு தடமாக இங்கு தடம் பதித்து நடந்துள்ளார். தடம் பார்த்து நடப்பதை விட தடம் பதிர்த்து நடக்க வேண்டும் என்று அற்புதமாக குறிப்பிடக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்று அற்புதமாக நமது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பான நினைவுகள், திருநெல்வேலி சென்று வந்த ஒரு நினைவினை எங்களுக்கு பரிசளித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் நிச்சயமாக திருநெல்வேலியின் அடுத்த பாகத்தினை நமது தளத்தில் அன்பு சகோதரர் அவர்களிடம் பேசிவிட்டு நிச்சயமாக திட்டமிடலாம். அந்த அளவிற்கு ஒரு இனிமை கோர்த்த ஒரு பயணமாக இருந்தது. இடையிடையே கல்லணைக்கோர் உலாவினை பற்றிய வார்த்தைகளையும் உங்களது அழகு தமிழ் வாயிலாக இங்கு பதியமிட்டது மகிழ்வை தருகின்றது. மிக்க மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு. அன்பு நண்பரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், நமது முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களின் பொற்கரங்களால் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே விருதினை பெற்றவர். அதன் பிறகு கலை உலகில் கொடிகட்டி பறக்கக்கூடிய திருவாளர் ரஜினிகாந்த், திருவாளர் கமலஹாசன் ஆகியோரும் அழைத்து இவரை கொண்டாடிய நாட்கள் என்பது மிக சிறந்த நாட்களாகும். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கரங்களில் பரிசுகளை பெற்றுள்ளார். இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி சபரிமலையில் நடக்கும் பொழுது வானொலி வர்ணனையாளராக பல லட்சம் மக்களின் மனங்களை அந்த தூய தமிழ் வழியே கவரக்கூடியதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு நண்பர் அவர்கள். 36க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் முனைவர் தேர்விற்கான அந்த தேர்வுக்குழுவின் முக்கிய அங்கத்தினராகவும், அகில இந்திய வானொலியின் குரல் தேர்வாளர்களுள் அதிமுக்கியமான ஒருவராகவும் இன்னும் பற்பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின்
49வது வார முயற்சி தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நமது அவையை அலங்கரித்தவர். இன்று அவருடைய பிறந்த நாள் நன்னாளில் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் இனிய பெருமங்கள நன்னாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஏற்றங்கள் நிறைந்த வாழ்வு என்றென்றும் அவரது வாழ்வியல் வழித்துணையாய் வருவதற்கான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இன்று நமது தளத்தில் இன்னும் 3 தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நமது சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு தங்கை சிவராணி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அது மட்டுமல்லாமல் நமது தளத்தில் எப்பொழுதும் பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் மணிவண்ணன் கைலாஷ் அவர்களுக்கும் இன்று பிறந்த நாள். நம்முடன் எப்பொழுதும் கரம் கோர்த்து பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களுடைய அன்பு புதல்வி இவாஞ்சலின் மேரி அவர்களுக்கும் இன்று பிறந்த நாள். அன்பு நண்பர் அவர்களோடு இவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. 25 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட 1/4 நூற்றாண்டுகள் கடந்த தமிழ் சார்ந்த பேராசிரிய பயணம், 50 ஆண்டுகள் அர்த்தமுள்ள சமுதாயத்திற்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல். கடந்த முறை அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தருணங்களில் அன்பு ஐயா நமது தளத்தை சார்ந்த நண்பர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். திருநெல்வேலி சார்ந்த ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அன்பு நண்பரை அணுகினால் போதுமானது. அவர் அங்கு நிறைய நண்பர்கள் வட்டத்தோடு மிக சீரிய செழிப்புடன் பயணித்து வருபவர், எந்த சூழலிலும் நமது குரலுக்கு செவிமடுப்பவர் என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். இன்னும் பற்பல உயரங்களை தொட அன்புடன் வாழ்த்தி இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையையும் முதன்மை கருத்தினையும் வழங்கிட அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாளை நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற ஒரு புதிய தொடரினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் துவங்குகின்றார்கள். அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல முனைவர் சவுந்தர மகாதேவன் ஐயா அவருக்கு நம் அனைவர் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிறந்த நாள்ல நீங்க எழுதின அந்த திருநெல்வேலி நினைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தில இருந்து அந்த முதல் பாகத்துல இருந்து நிறைய தகவல்கள் திருநெல்வேலி பற்றி பகிர்ந்துகிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா பிறந்த நாள் அன்று தான் வாழ்ந்த ஊர், ஐயா சொன்ன மாதிரி வசித்த ஊர் அப்படிங்கறத காட்டிலும் அந்த வசித்த ஊர் வாழ்ந்த ஊர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்த ஊரை பற்றி ரொம்ப நினைவுகளை பகிர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு வேணு வனம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்தது அப்படிங்கறதும், அது மூங்கில் காடு, வேணுவனம் அப்படிங்கிறது மூங்கில் காடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் குறிக்கும். அதே மாதிரி சாலிவாடீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா முதல்ல நெல்லையப்பருக்கு சாலிவாடீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது அப்படிங்கறதும், அந்த கோயில்ல அந்த நெல்லு மழை பெய்யும் போது அந்த நெல்லுக்கு நனையாம இருக்கிறதுக்கு சாமி வேலி போட்டதுனால அதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படிங்கறதையும் ஊர் பெயருக்கான அழகான அந்த காரணத்தையும் சொன்னாரு. அங்க இருக்க நெல்லையப்பர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரபலம். அதுவும் நெல்லையப்பரும் வடிவுடை காந்தி அம்மை பற்றியும் 2 பேரையும் தரிசிக்கிறதுக்காக நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. ரொம்ப பரப்பளவுல பார்த்தா மதுரை கோயிலுக்கு அடுத்ததாக நெல்லையப்பர் கோவில் அப்படிங்கறத சொல்லலாம். அப்படிங்கறது அந்த கோயில் பற்றி பல தகவல்களும் பகிர்ந்துகிட்டார். அதே மாதிரி மத நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னா அது திருநெல்வேலி அதான். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நிறைய முஸ்லிம்ஸும் இருக்காங்க, இந்துக்கள் அனைவருமே சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அது திருநெல்வேலி அப்படிங்கறதையும் பகிர்ந்துகிட்டாரு. அது திருநெல்வேலி பத்தி நிறைய பேர் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் எழுதிய புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது.
அதே மாதிரி அங்க படிச்சது பாரதியார் பத்தியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டாரு. அந்த இந்து திருநெல்வேலியில இருக்க இந்து மேல்நிலை பள்ளியில அவர் படிச்ச நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டாங்க. கலெக்டர் ஆஷ் அவர்கள் அங்க வாஞ்சிநாதன் அவர்களால் கொல்லப்பட்ட பிறகு அங்க புதைக்கப்பட்ட அந்த சர்ச் பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. அதே மாதிரி மருதநாயகம் அவர்கள் அவருடைய கையை கொண்டு வந்து திருநெல்வேலியில புதைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வரலாற்று தகவல்கள் அதோடு சேர்ந்து திருவிழாக்கள் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் தசரா திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாவில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாகவே பகிர்ந்துகிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் சாமி எப்படி வரும் முதற்கொண்டு ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டார். அதே மாதிரி தேவாலயம், அங்க இருக்க தேவாலயத்துல இருக்க ஒரு மணி, அது மணி எப்படி அடிக்குதுங்கிறத பொறுத்து அங்க என்ன விழா நடக்குது அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. அதே மாதிரி நிறைய நடிகர்களாகட்டும் இல்ல கலைஞர்ல இருந்து அவர்களுடைய உரைகள், சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பேசியது, இந்த மாதிரி நிறைய தன்னுடைய நினைவுகள், அதுக்கப்புறமா அங்க இருக்க தியேட்டர் எல்லாம் எப்படி இருக்கு, வடக்கு தெற்கு பஜார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஊரை எப்படி பிரிச்சிருக்காங்க, அங்க சின்ன வயசுல அந்த பாட்டு புக்கு வாங்கினதாக இருக்கட்டும், அப்புறம் தேநீர் கடைக்கு போறத பத்தியும் அவர் எழுதியிருக்காரு. தேநீர் குடிக்க மட்டுமா தேநீர் கடைக்கு போயிடும் அப்படிங்கிறது. தேநீர் கடை அப்படிங்கிறது நம்ம தெரியும் எந்த அளவுக்கு நிறைய பேர் அங்க போய் எவ்வளவு அரசியலாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பகிரக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும், அது இன்றைக்கும் அப்படியே உலா வந்துட்டே இருக்கு அந்த பதிவு அப்படிங்கறதையும் சொன்னாரு. அதே போல அப்பாவுடைய சைக்கிளாக இருக்கட்டும், பேனா, இன்னைக்கு நிறைய பேர் இங்க் ஊத்தி எழுதுறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அந்த மாதிரி ஃபவுண்டைன் பேனா இருக்கட்டும், சைக்கிள் பத்தியாக இருக்கட்டும், தன்னுடைய பாட்டி எப்படி சிவாஜி கணேசன் பார்க்கும்போது கூட்டிட்டு போனாரு அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துகிட்டாரு. அவங்களுடைய நினைவுகள், அவங்க எப்படி நிறைய இடங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தினது, அந்த மாதிரியான பாட்டியின் நினைவுகளையும் சேர்ந்து பகிர்ந்துகிட்டாரு. இந்த பேஸ்புக்ல கொரோனா காலங்கள்ல இந்த திருநெல்வேலி நினைவுகள் அப்படின்றத எழுத ஆரம்பிச்சதை பத்தியும், அது எப்படி மக்களை சென்று அடைந்தது, அதோட முதல் பாகத்தை வெளியிட்டிருக்கிறோம். 156 பக்கங்கள் கொண்ட முதல் பாகத்தை வெளியிட்டிருக்கிறத பத்தியும் பகிர்ந்துகிட்டாரு. அதே மாதிரி சொதி அப்படிங்கிறது திருநெல்வேலியில ரொம்ப ஒரு சிறப்பான உணவுன்னு சொல்லலாம். அல்வா மட்டுமே நம்ம பேசுறோம், நிறைய பேருக்கு அல்வாவை காட்டிலும் ஆனா அந்த தாமிரபரணி தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதையும் சொன்னாரு. சொதி பத்தி பேசும்போது அந்த அருணாச்சலம் அவரை பத்தி பேசும்போது அவங்க பேரன் அது எப்படி பேஸ்புக்ல ஒரு வைரலா போனது ஆகட்டும், அவங்க பேரன் கொண்டு வந்து சொதி கொடுத்தது, இதெல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நினைவுகளாகவும் இருந்தது. ஏன்னா அல்வா கடை வாசம் அப்படிங்கறத பத்தியும் எழுதியிருக்காரு. அதுவுமே இன்னைக்கு நிறைய பேரை சென்று அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அல்வா ஆகட்டும், திருநெல்வேலியை பற்றி நிறைய நினைவுகள் ஐயாவால இன்னும் நிறைய பகிர்ந்துக்கும். இது முதல் பாகம் தான். அந்த முதல் பாகத்திலயும் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே பகிர்ந்திருக்காங்க. இனி வருங்காலங்களில் திருநெல்வேலி பற்றி பல நினைவுகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சிவராணி அவர்களுக்கும், அருள் சேவியர் சாரோட மகள் இவாஞ்சலின் மேரி அவர்களுக்கும், மணிவண்ணன் கைலாஷ் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரித்திர படைப்பும் தளம் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஈர்ப்பதி தளத்திற்கு நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு பல கோடி நன்றிகள். ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கும் நன்றிகள். கற்பகவள்ளி அம்மன் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குங்க. நான் சொல்றதுலயே கவனத்தை செலுத்துங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும்
நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பி. இப்ப உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இறங்குறது நல்லா பாருங்க, உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே எனக்குள்ள இருந்து உங்களை வாழ்த்திருக்காங்க. உணருங்க. ஐயா அவர்கள், சவுந்தர மகாதேவன் அவர்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அந்த பிறந்த நாள்ல அவங்க வாழ்ந்த ஊரை பத்தி எவ்வளவு விரிவா அழகா, நம்மளையெல்லாம், நான் திருநெல்வேலி போனதே இல்லை இது வரைக்கும், அழகா என்னை கூட்டிட்டு போய் அதை எல்லாத்தையுமே காண்பித்தாங்க. மனமாற நான் உணர்ந்தேன், இது உண்மை. நிறைய விஷயங்கள் இந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. அவங்க இன்னைக்கு 50 வயசு கடந்து 51வது வயசுல அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே மணிவண்ணன் அவர்கள், அருள் சேவியர் மகள் சிவாஞ்சனி மேரி அவர்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர்கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அவை தொடரட்டுங்கம்மா. நன்றிங்கம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் அதிகாலை அந்த தியானத்தோட சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், அதற்கு மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. உங்க சிவராணி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம தளத்தோட தொடர்ந்து பயணம் பண்ணோம்.
அருள் சேவியர் அண்ணா அவங்களோட மகள் யுவாஞ்சனா மேரி அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மணிவண்ணன் கைலாஷை அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சவுந்தர மகாதேவன் ஐயா 50வது பிறந்த நாள்ல வந்து திருநெல்வேலி அந்த ஊர்ல தான் ஒரு 2-3 வருஷமா இப்போ நானும் இருந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப தூரம்லாம் போகல, ஒரு 15 கிலோமீட்டர். அதுவும் அவங்களோட சின்ன பாலிய வயத்துல வந்து பல நூற்றாண்டுகளா வந்து ஒரு அந்த 15 கிலோமீட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ அது ஒரு பல நூற்றாண்டு பயணத்தை வந்து அப்படியே அழகா எடுத்துட்டு போனாங்க. நிறைய இடங்கள், பாளையங்கோட்டையில ஒரு கோட்டை இருக்காண்டு அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினைச்சு பார்க்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் பாரதி படிச்ச பள்ளி, ஏற்கனவே காசி ஆறுமுகம் அண்ணா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி கூடுதல் தகவல்கள் வந்து பாரதி படிச்ச பள்ளியை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஜவஹர் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஜவஹர் மைதானம், காந்தி மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி நிறைய அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் எல்லாருமே வந்து அக்கா தங்கச்சிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. தாமிரபரணி ஆறுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பேராட்சி அப்படின்னு சொல்லி. பேராட்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்கும், அதோட பேர் காரணம். நிறைய அந்த கால்டுவல் அவங்க எழுதின புத்தகம் நானும் படிச்சிருந்தேன். அந்த புத்தகம் படிக்கும் போது என்னன்னா வந்து நம்ம ஊரை பத்தி நமக்கே வந்து நிறைய பொக்கிஷ தகவல் வந்து தர புத்தகம். நிறைய பேருக்கு ஊருக்கான பேர் காரணம், எதனால இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ்ல. அதையும் தாண்டி ஐயாவோட பார்வையில வந்து திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில ஆரம்பிச்சு பாபநாசத்துல இருந்து காயல் வரைக்கும் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு தாமிரபரணி எங்கெல்லாம் போதோ அது பக்கத்துல வந்து பல பல சின்ன சின்ன ஊர்கள், அதுல வந்து பல நூற்றாண்டுகள் முன்னாடி கட்டப்பட்ட அழகிய சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில்கள் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் தாமிரபரணி போதோ அதை சுத்தி வந்து ஒரு 10-20-30 கிலோமீட்டருக்கு வந்து அழகான பசுமையான வயல்வெளிகள் அப்படின்னு சொல்லி அழகா இருக்கும். அந்த அழகான ஊரை வந்து ஐயாவோட பார்வையில வந்து வரலாற்று தகவல்களோட வந்து ரொம்பவே கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பல சாதனைகள் வந்து அவங்க வாழ்நாள படைச்சிருக்காங்க. இன்னும் பல சாதனைகள் படைத்து பலருக்கு முன்னுதாரணமாக இருந்து பலரின் வாழ்க்கையில வந்து ஏற்றங்களை படைக்க அன்பின் வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிங்க. திருநெல்வேலியில இருக்கறனால நிறைய தகவல்கள், இன்னும் அந்த இடங்கள் எல்லாமே இன்னுமே ரொம்ப சுலபமா உங்களால இது பண்ண முடியும். மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். திருநெல்வேலியை பற்றியும் அவர்களுடைய வாழ்வில் கடந்து வந்த அனைத்து இதுவும் நல்ல புரியுற மாதிரி எளிய தமிழ்ல ரொம்ப அவர் உரையை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கு. ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் பிறந்தநாள் இன்று கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சவுந்தர மகாதேவன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய உரை கேட்கும்போது நான் என்ன கற்பனை பண்றேன்னா, அவர் வாயிலிருந்து அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல வந்து அவர் முன்னாடி ஒரே சொல் தொடர்புடைய ஒரு 15-20 சொற்கள் வந்து அப்படியே நிக்குது. அத மைக்ரோ செகண்ட்ல டக்குன்னு எடுத்து சொல்லும் பொழுது எப்படி இருக்குமோ, அவருடைய உரையாடல் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. சொற்கள் தானாக முன் வந்து உதட்டில் வந்து படுறது மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணேன். அந்த அளவுக்கு உரை சிறப்பா இருந்தது. அவரு திருநெல்வேலி நினைவுகள் என்கிற தலைப்புல பேசும்போது, நான் சொந்த ஊர் திண்டுக்கல், இளங்கலை வணிகவியல் வந்து திருச்சியில சென்ட் ஜோசப்ஸ்ல படிச்சாலும், வசிக்கிறது சென்னையில இருந்தாலும், முதுகலை வந்து நானும் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல படிச்சேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஊரு அப்படின்னா திருநெல்வேலி, அந்த பாளையங்கோட்டை சவரியார் கல்லூரியில் படித்த அந்த முதுகலை பட்டம் தான். ஏன்னா அந்த 2 வருடம் ஒவ்வொரு நாள் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அனுபவங்கள், நட்பு வட்டாரங்கள், இன்றும் நட்பு வட்டாரங்கள் தொடருதுன்னா அந்த முதுகலை படித்த அந்த கல்லூரி படித்த என்னுடைய சக மாணவர்களுடைய இது இன்னமும் கான்டாக்ட்ல இன்னமும் இருக்கு. அந்த இளங்கலை படிக்கிற இதோட இது வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அவர் சொல்ல சொல்ல எனக்கும் அந்த அந்த பூரிப்பு நிலை, அந்த இன்பமான சுகமான நினைவுகள் அப்படியே வந்து ஓடிச்சு. அந்த முத திருநெல்வேலியில ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி
பாளையங்கோட்டைக்கு எப்படிங்க போகணும் அப்படிங்கும்போது கை கிரவுண்டு பஸ்ல ஏறுங்க ஆஸ்பத்திரி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்படி கேட்டு கேட்டுதான் அந்த கல்லூரிக்கு முத போனது நினைவுக்கு வந்தது. அவர் சொன்ன அந்த காந்தி மார்க்கெட்ல ஈவினிங் டைம்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே அந்த சுட சுட வடையும் பச்சியும் அப்படியே போடுவாங்க அங்கங்க. ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரசிச்ச தருணங்களை நினைவு ஊட்டியது. ஒரு சில நேரங்கள்ல டைம் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்டல், நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் பிரிட்டோ ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல்ல சில சமயம் டைம் ஆயிடுச்சுன்னா மெஸ்ஸ மூடிடுவாங்க. அந்த நேரத்துல உதவிகரம் சாப்பாட்டுக்கு உதவிகரம் இது வந்தது. பக்கத்துல போலீஸ் கேண்டீன் இருக்கும், அதை விட்டா போஸ்ட் ஆஃபீஸ் கேண்டீன் இருக்கும் மார்க்கெட்டுக்கு போற வழியில. ஸோ அவர் சொல்ல எனக்கு அதுதான் நல்ல அந்த சுற்றுத்தலங்களை சொல்லும் பொழுது எனக்கு வந்த நினைவுகள்ல அப்படியே நல்லா இருந்துச்சு. எனக்கு திருநெல்வேலிக்கு இப்ப கிட்டத்தட்ட நான் படித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு முறைதான் போனேன். முன்னாள் மாணவர் சங்க சார்பா ஒரு துறை சார்பா கூப்பிட்டுருந்தாங்க, அப்ப மட்டும் தான் போனேன். அதுக்கப்புறம் போகல. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் திருநெல்வேலி போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஐயாவுடைய உரைய கேட்கும் பொழுது எனக்கு இன்னும் தோணுது. தாமிரபரணி ஆற்றுல குளிச்ச ஞாபகம், இருட்டுக்கடையில வரிசையில 1 மணி நேரமா நின்று அல்வா வாங்கி ஊருக்கு போறப்ப வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு 1 மணி நேரமா கடை வந்து 5:30 மணி 6 மணிக்கு திறப்பாங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் போய் 4:30க்கெல்லாம் போய் வரிசையில நின்று அந்த நெல்லையப்பர் கோயில் வாசல்ல வரிசையில் நின்று அப்படியே சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அப்புறம் திரையரங்குகள் சொன்னாரு. ஸோ எல்லாமே அசைப்பட வச்சுட்டாரு. மிக்க நன்றி. அவர் இன்னும் 10% தான் சொல்லியிருக்கீங்கிறாருன்னா அப்ப இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த திருநெல்வேலி வாடைகள் நான் இன்னும் இப்ப சென்னையில கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா திருநெல்வேலியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்லாங் கூட அப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க சில பேர். சொந்த ஊர்ல திண்டுக்கல்ல கூட என் பேச்சே மாறிடுச்சுப்பா அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னை பார்த்தோன்னே திருநெல்வேலியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த அந்த 2 வருடம் தான் இருந்தேன். அந்த 2 வருடத்துல அவ்வளவு ஒரு இணக்கமான ஒரு உறவுகள். அவங்களுடைய பேச்சு வந்து தொடக்கத்துல கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பேச்சு எனக்கு ரொம்ப ரசிக்க தூண்டியது. ஸோ அதனால அவங்க கூட சேர்ந்து எனக்கு அவங்களுடைய பேச்சு எனக்கு நல்லா ஒட்டிக்கிச்சுன்னு தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு நல்ல இனிமையை தான் தருது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு திருநெல்வேலிக்காரனா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிற அளவுக்கு அவங்களோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு பெருமையா தான் இருக்கு. மிக்க நன்றிகள் ஐயா, மகாதேவன் ஐயா. ஆக்சுவலா வந்து நேத்து லீவு ஸ்கூல்ல, நேத்து தான் மகளுக்கு பிறந்த நாள் யுவாஞ்சலின். பட் இன்னைக்கு தான் ஸ்கூல்ல போய் கொண்டாட போறாங்க. நேத்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு கடைசியா நைட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ஸ்கூல்ல தான் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு நன்றி. விஜயம்மாவுக்கு நன்றி. அனைவருக்கும் கற்பகா அறிக்கப்பட்ட சகோதரர் அனைவருக்கும் நன்றி. சிவராணிக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க அருள் சேவியர் சார். உங்களுடைய திருநெல்வேலி நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. பாப்பாவுக்கு எல்லோரும் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நந்தினி வணக்கம், நீங்க பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். இன்னொரு அழகான நாளா இன்னைக்கு மலர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு விஜயா அம்மா சொன்ன மாதிரி கோடான கோடி நன்றிய தினமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கற்பகா அவங்களுடைய அந்த தொகுப்புரையும் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. இருவருக்கும் நான் தினம் பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் திரும்ப அதே வார்த்தைகளை போட்டுதான் பாராட்ட வேண்டியதா இருக்கு. புதுசா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆரோக்கியப்பட்ட தோழருடைய அந்த காலை நேர அந்த 1 நிமிட மௌனம், அதிலிருந்து தொடங்கி அந்த தியானம் வந்து அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து இந்த பூமியில விட்டுருச்சே அப்படின்னு நினைக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தியானத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குற இந்த குழுமத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வேல் வந்து பேக் அண்ட் ஜாபா எப்போதும் அந்த போஸ்டர் டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஊர்கூடி இழுத்த தேர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப கடினப்பட்டு அவங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்புல பாதி அவங்க விழித்திருக்கக்கூடிய நேரத்துல பாதி நேரத்தை இந்த குழுவை எப்படி நடத்தலாம், எப்படி புது ஆளுமைகளை கொண்டு வரலாம்,
யாரெல்லாம் பேச வச்சா அதுல இருந்து நிறைய தகவல்கள் எல்லாருக்கும் கொண்டு போலாம் அப்படின்ற இந்த முனைப்பு வந்து அவங்கள்ட்ட தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பேசிய தோழர் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் ஏற்கனவே அவர் பேசி நிறைவு பண்ணும்போது சொன்னதுதான், இத ஏற்கனவே வசிச்சவங்களா இருக்கட்டும் அல்லது வாழல அப்படின்னா கூட இன்னைக்கு உரையை கேட்டு ரசிச்சவங்களா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அது போன்ற ஒரு ரசிகையா திருநெல்வேலி வட்டாரத்துல வாழறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா நிறைய முறை ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அந்த தாமிரபரணி ஆற்றுல குளிக்கணுங்கிறதுக்காகவே என்னுடைய கோடைக்கால விடுமுறையில ஒரு 10 நாட்கள் அங்க தங்கி அங்க சுற்று வட்டாரத்துல பயணிக்கிறதையே ஒரு சில வருடங்களா செஞ்சுட்டு வர்றேன். அப்படிங்கிறதுனால எனக்கு திருநெல்வேலியோடு இதெல்லாம் வந்து 40களுக்கு அப்புறம் தான். சின்ன வயசுல காந்திமதி நிலையப்பரை பாக்குறதுக்காக வீட்டுல ஒரு தடவை கூட்டிட்டு போனாங்க, அவ்வளவுதான் திருநெல்வேலியோட இருந்த உறவு. ஆனா 40கள் தொடங்கி அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தோடு நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டு ரசிக்க தொடங்கும் போது எனக்கு திருநெல்வேலி ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதியா வட்டாரமா இருந்தது. நானும் நிறைய முறை நினைச்சிருக்கேன், திருநெல்வேலினா உடனே ஏன் வந்து அல்வா மட்டும்தான் நினைக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்னு நான் பலமுறை வியந்து போயிருக்கேன். அந்த விதத்துல எனக்கு இந்த உரையில நிறைய தகவல்கள், அறியாத தெரியாத தகவல்கள் சொன்னாங்க. அதுவும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ சில நாட்களா நான் ஒரு 5-6 நாளா என்னால சரித்திரம் படைப்போம்ல இணைய முடியல. ஆனா இன்னைக்கு எப்படியாவது வந்துடணும்ட்டு என்ன பேச போறாங்க, திருநெல்வேலி நினைவுகள்ன்ற டைட்டில் கூட பார்க்கல, 6 மணி உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் எப்படியாவது இது வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல வந்தேன். ஆனா இங்க நவராத்திரி பத்தியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கும் போது எனக்குள்ள ஒரு பேரானந்த பரவச நிலை உண்டானது. ஏன்னா இப்ப வசந்த நவராத்திரி 2ஆம் நாள் இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. சோ இந்த தருணத்துல அங்க குலசை முத்தாரம்மன் கோயில்லாம் போயிருக்கேன், அந்த பக்கம் போயிருக்கேன். தசரா பத்தியான விஷயங்கள்லாம் அவர் வந்து உணர்வு பூர்வமா அந்த சிறுதெய்வ வழிபாடு பண்றவங்களுடைய அந்த அந்த கோயிலை சுத்தி வசிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி, உடல் பொருள் ஆவி எல்லாமே அப்போ அந்த கோயிலை நோக்கிதான் இருக்கும். அந்த காப்பு கட்டுறதுல இருந்து தொடங்கி அந்த விடையாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைபவம் வரைக்கும் அது எப்படி வந்து மக்களுடைய வாழ்வுல அந்த தெய்வ வழிபாட்டுக்கு அவங்க கொடுத்திருக்கிற முக்கியத்துவம், இதெல்லாம் அவர் உணர்ச்சி பெருக்கோட பகிர்ந்துகிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. தசரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்குன்னு ஒரு சின்ன அடையாளம் நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து சென்னையில ஒரு பிரம்மாண்டமான கொலு வைக்கிறேன், 6000 பொம்மைகளோட பொம்மை. அப்படிங்கும் போது தசரான்ற அந்த பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப, அது ஏதோ முன்ஜென்ம வாசனை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த சிலைகளோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த 10 நாட்கள் கொலு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏதோ மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமாவே இருக்கும். அந்த விதத்துல இப்போ இந்த நவராத்திரி டைம்ல அவர் வந்து தசராவை பத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்கும் போது எனக்கு அது பெரும் மகிழ்ச்சியா, எனக்கு ரொம்பவே நான் ரொம்ப கனெக்ட் ஆனேன். அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. இன்னைக்கு அதிகாலை பொழுது நமக்கு இப்படி அழகா மலர்ந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி திருநெல்வேலி நினைவுகள் அப்படிங்கிற அவருடைய தொகுப்புல இருந்து நிறைய சுவாரஸ்யமான செய்திகள், சுவாரஸ்யம் மட்டும் இல்லாம தகவலோடு கூடிய பகிர்வுகளா நிறைய இருந்தது. அறியாத தெரியாத பல விஷயங்கள் அதுல பகிர்ந்தாரு. அதுல அதாவது இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்கா நம்ம கண் முன்னாடி காட்சிகளா தெரியப்படுத்துற அளவுல அவருடைய அந்த எழுத்து, அந்த வசீகரமான அந்த அவரும் வந்து ஆரோக்கியப்பட்ட தோழரை பத்தி சொல்றாரு. ரொம்ப ஒரு காந்த குரலா தான் இருந்தது. எனக்கும் வந்து அதை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த காட்சிகளை நம்ம அப்படியே அந்த வார்த்தைகள் உச்சரிப்புல நம்ம அந்த இடத்தை ரசிக்கிறது ஒரு பக்கம், அது கேட்டு ரசிக்கிறதை விட நம்ம அந்த காட்சியை அப்படியே பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குரல் வளத்தோடு அந்த தேன் தமிழ் அப்படியே இனிக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு தமிழை பேசி, இதெல்லாம் வந்து எப்போ நம்மெல்லாம் இப்படி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் தோற்றுவிக்கிற அளவுல இருந்தது. ரொம்ப சிறப்பா அடுத்தடுத்த பதிவுகள் இவரோடது
மேலும் மேலும் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு புதிதாய் ஒரு நாள் அவருக்கு மலர்ந்திருக்கு, புதிதாய் ஒரு வருடம் அப்படின்னு அவருடைய வாழ்நாள் இன்னும் நிறைய படைப்பாளியா இருக்கிறவங்களுக்கு ஆயுள் நீண்ட 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 ஆயுள் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்பதான் பிரபஞ்சத்துக்கு எழுத்துலகத்துக்கு அவங்க ஆற்றக்கூடிய செயல்கள் அற்புதமா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால என்னுடைய அன்னை மீனாட்சியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சிறப்பான இந்த உரைக்கு பெரிய நன்றி. நான் சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சேவியர் தோழருடைய மகளுக்கும் 1000 அன்பு முத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காற்றலைகள் கொண்டு இந்த குழந்தைகிட்ட சேர்க்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி. மிக்க நன்றிங்க நந்தினி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. இது வசந்த நவராத்திரி அப்படிங்கும்போது அந்த தசரா பத்தி கேட்கறதுக்கு உண்மையிலே உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து பல பயணங்கள், அத மாதிரி ஒரு ஊரை பற்றின நினைவுகள் நீங்க பேசும்போது அதுவும் வந்தது. மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க நந்தினி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. பாலசுப்ரமணியம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாத்துக்கும் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா இன்னைக்கு பேசுனது பாத்தீங்கன்னா, திருநெல்வேலிக்கு நான் போனதுன்னா ஒரு ரெண்டு டைம் தான் போயிருக்கிறேன். போனது பாத்தீங்கன்னா, இப்போ வேற ஒரு ஊருக்கு போகும்போது அல்வா வாங்குறது போயிருக்கோம், அப்புறம் கோவிலுக்கு போயிருக்கோம். ஆனா ஐயா இன்னைக்கு பேசுனது பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய வாழ்வு முறை, ஒரு மதம் ஓரியன்டா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை பிடிச்சி, இங்க பாரு இதுதான் இப்படிதான் வாழ்றாங்க, இதுதான் இப்படிதான் ஒளி வாங்கி கட்டுவாங்க, இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பக்கத்துல நினைச்சு காமிச்ச மாதிரி தூய தமிழ்ல பேசுறது ரொம்ப இனிமையா இருந்தது. அது போக ஐயா பேசின அந்த நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, திருநெல்வேலினா அல்வாதான் எல்லா பக்கமும் இன்னும் இருக்குது. ஏன்னா உணவு முறைங்கிறதால மக்கள் உணவுக்கு மரியாதை செலுத்துறவங்கிறதால அது திருநெல்வேலி அல்வான்னு இருக்குது. ஆனாலும் ஐயா சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயங்களும் எழுத்து வடிவா நம்மளுக்கு அப்படியே நம்ம உணர்வுகளை கலந்து சொல்றாரு. அப்படியே ரொம்ப இனிமையா பேசியிருக்கிறார் ஐயா. இப்ப இது என்ன சொல்றது, இப்ப கேட்கறதே பார்த்தீங்கன்னா முதல் பாகம் தான் பேசியிருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் 2வது பாகம் 3வது பாகம் போகும்போது இன்னும் இன்ப இனிமையா இருக்கும். ஏன்னா அவர் பேசினார் சிவாஜி கணேசன் வந்தப்பெல்லாம் நாங்க இப்படி அவர் ரொம்ப உள் உணர்வோட பேசினார். அந்த சிவாஜி கணேசன் பேசின வசனங்களை நான் உள்வாங்கி திருப்பி நம்ம கிட்ட அதை பேசினது, அந்த டக்குன்னு பேசினாரு. அந்த எழுத்து வடிவத்தை அவன் உணர்வா நம்ம கிட்ட கலந்து அந்த ஒளி வடிவா நம்மளுக்கு கொடுத்ததே ரொம்ப இனிமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் வயசு வரலைங்க. உங்ககிட்ட நான் ஆசி வாங்கிக்கிறேன். அதே மாதிரி இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க பாலசுப்ரமணியம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ராஜி வணக்கம், நீங்க பேசலாம். ராஜி இருக்கீங்களா? மணிவண்ணன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய கற்பகவழி ரேவதி மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இருக்கிற தளத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு கொஞ்சம் பரிச்சயமானவங்க தான். மகாதேவன் ஐயா இன்னைக்கு பேசுனதை நான் கேட்கல, நீங்க எல்லாம் பேசும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா என்னால இந்த திருமந்திரம் மட்டும் போறதுனால கொஞ்சம் சரித்திரம் படிப்பு முயற்சிக்கு வர முடியறதில்ல. அது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. நான் மறுபடியும் முயற்சிக்கிறேன். காலையில் நேரத்துல கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால் வர முடியல. இப்போ இது பேச தளம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கீழே ஃப்ரெண்டு என்னுடைய சில பிள்ளை ஆண்டி அவர் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பிறநாள் வாழ்த்து சொன்னாங்க, சரித்திரம் படிப்போம். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு தளத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் தளத்துக்கே இப்ப வரல, அது இன்னைக்கு அந்த தளத்துல இல்லைங்கும் போது கூட நினைவை வச்சு என்னுடைய பிறந்தநாள் ஞாபகம் வச்சு சொன்னதுங்கிறது ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். எனக்கு கிடைச்சிருக்கிற நட்பு வட்டங்களை ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறேன். இது ஒரு சிறப்பான விஷயமா தான் எனக்கு தெரியுது. அதனால ஒரு நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு வந்தேன். நான் வெளியில வாக்கிங்ல இருக்கேன், இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு இவ்வளவு நாள் நினைவு வச்சு எனக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்கும் போது அதுக்கு ஒரு பதில் மரியாதையா நான் சொல்லணுங்கிறதுக்காகவே நான் இப்போ வந்தேன். நான் இன்னைக்கு ஐயாவோட பேச்சை ரீப்ளேல கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. கிட்டத்தட்ட 3 வருடமாக நம்ம எல்லாருமே ஒன்றா இணைந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள் அன்று நம்ம கூட இணைஞ்சுக்கிட்டதற்கும் மிக்க மிக மகிழ்ச்சிங்க ஐயா. மிக்க நன்றி. ராஜி இருக்கீங்களா?
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நிறைய பேர் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சிவராணி, அருள் சேவியர் சார், காந்தி செல்வம், நந்தகுமார், சித்ரா பாபு, கண்ணன் ராமநாதன், அன்புடன் ராம், அனைவருக்குமே மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஐயாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். கற்பகா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த சமய நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லும் போது திருநெல்வேலி தான் சமய நல்லிணக்கம், அந்த தான் அப்படிங்கிற இந்த வார்த்தை மட்டும் ஐயா தவிர்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளா நான் முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா நான் நாகப்பட்டினத்துல பிறந்து வளர்ந்தவ, எங்களுக்கும் அந்த ஒரு தன்மான உணர்வு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா எங்களை சுத்தியும் நிறைய முஸ்லிம்களும் நிறைய கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்னா, நாங்க பல நேரங்கள்ல ஒன்னா படிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோம். எங்க ஏரியாலையும் நான் வாழ்ந்த பகுதியிலையும் நிறைய சமய நல்லிணக்கத்தோட நாங்க தர்காவுக்கு போய் அங்க அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல இந்த சந்தனக்கூடு அது போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும், வேளாங்கண்ணி திருவிழாவை நாங்க போய் இந்துக்களாகிய நாங்க ரசிக்கிறதா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எங்க கோயிலுக்கு மாரியம்மன், நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலுக்கு வர்றது அப்படின்னு இதெல்லாம் தொடர்ச்சியா பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. சோ சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது அநேகமா நிறைய வட்டாரங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெருமை. அந்தந்த ஊர் பகுதியை சுத்தி எல்லாரும் இணைஞ்சுதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம நல்லிணக்கம் இல்லாம இருக்கோன்றத எங்கேயுமே பதிவு பண்ண வேண்டாம். எல்லாரும் ஒன்னா, இது ஊரே, அது உலகமே ஒரு கூரைக்குள்ள, ஒரு கூரைக்கடியில எல்லாரும் சகோதரத்துவத்தோடையும் சமத்துவத்தோடையும் இருக்கிறதா நம்ம நம்ப ஆரம்பிப்போம் முதல்ல, அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நான் முன்வைக்க விரும்புறேன். நன்றி. நன்றிங்க நந்தினி. அருள் சேவியர் சார், நீங்க பேசுறீங்களா? வணக்கம். அதாவது திருநெல்வேலி ஊர்க்கார மக்கள்கள் எல்லாம் எப்படின்னா, மனசுல பட்டதை யதார்த்தமா பட்டுன்னு பேசுவாங்க. அது ரொம்ப இனிமையா இருக்கும். எந்தவித ஒளிவு மறைவு, பயம் எதுவுமே இருக்காது. மனசுல இருக்கிறத படார்னு பேசுவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வஞ்சகம் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட பழகிட்டோம்னா உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் திருநெல்வேலி மக்கள். அதை நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் ஒரு மளிகை கடை இருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடிக்கிறவங்க கடை வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே சுத்தமா கடையை திறப்பாங்க. அப்பவே நான் சிறு வயசுலயே நான் அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா பார்ப்பேன். எப்படின்னு இந்த மாதிரி குளிர்காலத்துல கூட ஜில்லு தண்ணியில குடிச்சிட்டு இப்படி கடையெல்லாம் திறந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா தொழிலுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்துதான் அந்த தொழிலோட தர்மத்தை நான் நேரடியா பார்த்த இதெல்லாம் ஞாபகம் வந்தது. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் வேல், சரவணன், நந்தினி தோழர், பாலா, மணிவண்ணன் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குறுஞ்செய்தி வாயிலாகவும் சித்ரா பாபு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றிங்க. அன்புடன் ராம், அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். மகாதேவன் ஐயா, சவுந்தர மகாதேவன் ஐயா, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். மீண்டும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது ஒரு உரையை இவ்வளவு அழகாக உள்வாங்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால், சரித்திரம் படைப்போம் குழுமம் மிகச்சிறப்பாக உள்வாங்கி இருக்கிறது. அதாவது நான் சொன்னது துண்டு துண்டாதான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு உரைக்கான ஒரு கோர்வையோடு நான் அதை பேசவில்லை. இருந்தாலும் கூட நான் சொன்ன விஷயங்களை மிகச் சரியாக உள்வாங்கி அதை சொன்ன உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்புக்கு ஐயா வண்ணதாசன் அவர்கள் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் திரு வண்ணதாசன் அவர்கள். நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கலாம். அவர் இதை ரசித்து அதற்கான முன்னுரையை அவர் எழுதியிருக்கிறார். அதாவது 40களின் நடுவில் அல்லது 50களினுடைய அருகில் இருந்தபடி அவருடைய கள்ளமற்ற பாலியத்திலிருந்து வெதுவெதுப்பான 10 வயது நண்பகல் வரையிலான நினைவுகளை ஊதி ஊதி ஒரு சரியான சேர்மானத்தில்
குவளையில் ஊற்றி வாசகன் முன் நீட்டுகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் பாலப்பருவமும் பதின் பருவமும் நன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோரையும் 4 வயதை போல் 14 வயதையும் தாண்டி வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆனால் அவை இவ்வளவு அடர்த்தியாக நம்முடைய நினைவிலே இருக்கிறதா, அல்லது வாழப்படுகிறதா, அல்லது அனுபவிக்கப்படுகிறதா என்று அவர் கேட்டிருக்கிறார். எனக்கு இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், பதிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். 26 புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கிறேன். மற்ற புத்தகங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் இந்த புத்தகத்துக்கு ஏன் கிடைச்சது அப்படின்னு கேட்டா, இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. சகோதரி சொன்னபடியாக நான் என்னையும் அறியாமல் பயன்படுத்திய ஒரு சொற்றொடர் நினைக்கிறேன். அந்த சொற்றொடர் இனிமேல் நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். ஏன்னா அவன் சொன்ன மாதிரியாக மனதிலே பட்டதை பேசக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பேசும்போது கேட்கிறவங்க அதை எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு அந்த நேரத்துல தோணாது. குலசேகரப்பட்டினத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. குலசேகரப்பட்டினம் என்கிற அந்த இடம் இன்றைக்கு இஸ்ரோவினுடைய ஏவுதளமாக மாறி இருக்கிறது. அந்த ஏவுதளம் தான் பக்தியினுடைய ஏவுதளம் என்று நான் நினைக்கிறேன். அதை சரியா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிறவங்க இந்த வருஷம் வேண்டிக்கிறாங்க, இந்த வருஷம் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. நான் நடந்தது என்றால் நான் அடுத்த வருடம் இந்த வேடத்திலே வருகிறேன் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். போலீஸ் வேஷம், இன்னும் சொல்ல போனால் பிச்சைக்காரருடைய வேடம், அப்புறம் காளி வேஷம் எல்லாம், வேஷம்னு சொல்றதுக்கு என்னால அது முடியல. அவங்க அட்டகாளின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வைத்துக்கொண்டு 48 நாள் வீட்டை விட்டு வெளியில இருப்பாங்க. காளிப்பறையில அவங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அங்க நான் தூர்தர்ஷனுக்காக நேர்முக வர்ணனைக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போயிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. வருஷம் சஷ்டிக்கு நான் நேர்முக வர்ணனை கொடுப்பேன். ரேடியோவோ அல்லது தொலைக்காட்சியோ கொடுக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் பேருக்கும் அதிகமான ஒரு கூட்டத்தை கடற்கரையில நான் குலசேகரப்பட்டத்துல பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, மகாதேவன் பண்ணுவார் அப்படின்னு என்ன தொடர்பு கொண்டார்கள். நான் அதுக்கு முன்னாடி குலசேகரப்பட்டினத்துக்கு நான் போனதில்லைன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து நான் போனதில்லை. தனியா போயிருக்கிறேன், வழிபட்டிருக்கிறேன். ஏறக்குறைய உடன்குடி என்கிற இடம், அந்த இடத்திலேதான் எங்களுடைய வாகனம் நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து குலசேகரப்பட்டினம் ஏறக்குறைய 9 கிலோமீட்டர் நடந்தே போனோம். நடந்து 6 மணிக்கு உடன்குடியில கிளம்பி நான் என்னுடைய நேர்முக வர்ணனை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் சேரும்போது இரவு 9:30 மணி. சுற்றிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கையில தீச்சட்டியை வைத்துக் கொண்டு பெரிய நீண்ட ஜடாமுடியோடு அவர்கள் அங்கே அம்பாளுக்கு அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பக்தியை பார்த்து நான் மெய் மறந்து போனேன். அதாவது அதையெல்லாம் பற்றி நான் சிறுகதையாக எழுத வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆக்ரோஷத்தோடும் உணர்ச்சி பெருக்கோடும் அவர்கள் அங்கே நின்று அந்த அம்பாள் 12 மணிக்கு அம்பாள் அப்படியே அங்கே வந்து கொண்டிருக்கிறாள். லட்சக்கணக்கான பேர் பார்ப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பாளை ஒரு 6 அடி இடைவெளியில நான் பார்க்கிறேன். 5 கேமரா போட்டிருக்காங்க. 5 கேமரா போட்டு எல்லாவற்றையும் இது பண்ணி எங்களுடைய தூர்தர்ஷனுடைய அந்த வாகனம், அந்த பேருந்து இருக்கிறது, அதுக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த மானிட்டர்ல பார்த்து கொண்டு லிப்மைக்கு வைத்துக் கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணீர் வந்து விட்டது. அதாவது என்ன தவம் செய்தோமோ. இப்ப கூட நான் சபரிமலைக்கு நேர்முக வர்ணனைக்காக மகரஜோதிக்கு போயிருக்கும் போதும் அதே உணர்வைத்தான் நான் பெற்றேன். சுவாமிமார்கள் 48 நாள் அவர்கள் அந்த விரதம் மேற்கொண்டு நியம நிஷ்டையோடு சுவாமியை தரிசனிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஐடி கார்டு போட்டிருக்கிறதுனால சுவாமியை போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன புண்ணியம் செய்தோம். நான் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறேன். மகரஜோதி தெரியக்கூடிய அந்த நிமிடத்திலே வார்த்தைகள் தழுதலுக்கக்கூடிய அந்த நிலையிலே இதையெல்லாம் எது தந்தது என்று கேட்டால் தமிழ் தந்தது. என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர், என்னையும் தமிழுக்கு கொண்டு வந்தார். இந்த தமிழ் தான் இதையெல்லாம் தந்தது. தமிழ் இன்றைக்கு சரித்திரம் படைக்க வாருங்கள், உங்களுடைய குடும்பத்திலே என்னை பேச வைத்திருக்கிறது. தமிழ் இந்த 50 ஆண்டு காலத்திலே எனக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறது.
தெய்வத்தோடு நெருக்கமாக்கி இருக்கிறது, மக்களோடு நெருக்கமாக்கி இருக்கிறது, சமய நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு செய்தியை தந்திருக்கிறது. இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு முன்னால் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை இன்னைக்கு அழைச்சிருந்தாங்க. எம்ஓசி என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் ஆர்பனேஜ் கமிட்டி, முஸ்லிம் அனாதை நிறுவனம். ஏறக்குறைய 1000 பேர் இருந்தார்கள். நான் ஒரு 10 நிமிடம் பேசினேன். அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கருத்து, நோன்பு என்பது எல்லா சமயங்களிலும் எவ்வாறு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, லென்த் காலம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம், அதே போன்று இந்துக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஏகாதசி விரதம், அதே போன்று சஷ்டி விரதம், எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரிகிறது. மனிதம் மதத்தை விட உன்னதமானது. அதுதான் மனித நேயம் மதத்தை விட உன்னதமானதாக இருக்கிறது. சக மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அவங்க சொன்னாங்க இன்னைக்கு அம்மா சொல்லும்போது 8000 கொலு பொம்மைகளை நான் வீட்டிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது நான் ஒரு நிமிடம் புல்லரித்து போனேன். ஏன்னா அந்த கொல்லுப்படிகள் எல்லாம் போட்டு ஒரு 400 பொம்மைகள் அல்லது 500 பொம்மைகள் இருக்கும். அந்த 500 பொம்மைகளை வைக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் ஆகிவிடும். இப்போ 8000 பொம்மைகளை வீட்டிலே வைத்து எல்லோரையும் அழைத்து ஒரு கலாச்சார திருவிழாவை பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒற்றுமையை கட்டி காக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். தெரியாத வீடு, தெரியாத மக்கள், அவங்க பாட்டுக்கு எல்லாரும் வருவாங்க, வந்து கொலு பொம்மையை பார்ப்பாங்க, வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசுவாங்க, நீங்க ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சுண்டலோ அல்லது ஏதோ ஒண்ணு கொடுப்பீங்க. ஒரு பாண்டிங், அதாவது மனிதர்களுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய விழாக்களை தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது எல்லா சமயத்திலும் நாம் கொண்டாடுகிறோம். இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த நிமிடங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எங்கே நாம் வசித்தாலும் அந்த பகுதி மக்களோடு, அந்த பகுதியினுடைய வரலாற்றோடு, இன்னும் சொல்ல போனால் தொல்லியல் என்கிற ஒரு தடத்திலே நான் பேசுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தினேன் சதகத்துல்லாப்பா கல்லூரியில 2018. இப்போ பாத்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்தும் அதே போன்று மலேசியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பேராளர்கள் வந்தார்கள். வந்து அங்க போய் ஆதிச்சநல்லூரிலே போய் அந்த முதுமக்கள் தாளிகளை எல்லாம் பார்த்து விட்டு எங்களுடைய கல்லூரிக்கு வந்து அந்த கருத்தரங்கை, அதாவது எந்த நிகழ்வு நடத்தினாலும் அந்த நிகழ்வை பேசிவிட்டு போய்விடாமல் அதை தொகுத்து ஒரு நூலாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல நான் அதை தொகுப்பாக்கி இருக்கிறேன். ஒரு 650 பக்கத்துல அது ஒரு பெரிய தொகுப்பாக வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நிறைய மலர்கூடைகளை தந்து கொண்டே இருக்கிறது. மலர்கூடைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திற்கு நாம் சருகையாவது தர வேண்டாமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நிறைய நண்பர்கள், அதாவது இந்த காலை நேரம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. காலை நேரத்துல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதே போன்று ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப கூட நண்பர் ஆரோக்கியப்பட்ட கூட அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணித்து ஒரு வேலையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு ஒரு 2 மணி நேரம் பயணம் செய்தால்தான் இன்றைக்கு வேலைக்கு போக முடியுங்கிற ஒரு நிலையில ஓட்டுகிற வாகனங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கிற நடைப்பயிற்சியில காதுல ஒலிவாங்கியை ஹெட்போன் மாட்டிக்கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. என்ன காரணம் கேட்டா, நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்கிற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு செழுமை மிக்க ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு டீக்கடை பெஞ்சில அமர்ந்து கொண்டு அரசியலையும் அதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்வியலையும் பேசிக் கொண்டிருந்த நாம் இன்றைக்கு கிளப் ஹவுஸ் என்கிற செயலியின் மூலமாக இன்றைக்கு அவரவர் வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறோம் என்று சொன்னால் இயற்கை செய்து வைத்த, அறிவியல் செய்து வைத்த விந்தையை நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நம்ம பணத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் அல்ல. பணத்தை நம்ம வாரி வழங்கி விடலாம். ஆனா நேரத்தை தருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். காலம் பொன்னை விட உயர்வானது. தங்கத்தை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியும், காலத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இந்த கிளப் ஹவுஸ்ல இன்றைக்கு இத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அத்தனை பேருடைய நிமிடங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நிமிடங்களை வீணாக்குவதும் அந்த நிமிடங்களை பயனுள்ளதாக மாற்றுவதும் நம் எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. எனக்கு என்னன்னு கேட்டா, இதுல சிறப்பு பேச்சாளர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே தேவையா என்று கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேட்கிறவர்கள் எல்லோரும் சிறப்பு பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். சிறப்பு பேச்சாளருங்கிறது
நான் பேசணும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது அல்லாமல் எல்லோருடைய கருத்துக்களையும் கலந்து உரையாடக்கூடிய ஒரு மன்றமாக இந்த மன்றம் இருப்பதை நான் காண்கிறேன். எல்லாரும் நல்லா உள்வாங்குறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். எப்படி ஒரு மேக்னெட், ஒரு காந்தம் மிகச் சரியாக மண்ணிலே புதைந்து கிடக்கக்கூடிய இரும்பு துகள்களை சரியாக இழுத்து தன்னுடைய தன்வயப்படுத்தி வைத்திருக்குமோ, அதே மாதிரியாக அந்த சகோதரி நான் பேசியதை ஒரு வரி விடாம அப்படி வரிசையா சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. நம்ம இன்னும் கவனமாக பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தந்திருக்கிறது. இதுதான் இறைவன் தந்த அருட்கொடை என்று நினைக்கிறேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருநெல்வேலிக்கு வரும்போது எங்க பாட்டி என்னை அழைத்து கொண்டு போவாங்க. தாமர சபை என்கிற அந்த சபையில மாத்தித்தா இந்து மேல்நிலை பள்ளியினுடைய திறந்தவெளி கலையரங்குல வாரியார் சுவாமிகள் பேசிக் கொண்டிருப்பார். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்பார். பல நேரங்களில் நான் அவரிடம் பரிசு பெற்றிருக்கிறேன். அப்ப சின்ன பையன் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய. அதே மாதிரி மகாபாரத சொற்பொழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். கோபால்ஜி என்கிற ஒருவர் பாளையங்கோட்டையில பேசிக் கொண்டிருப்பார். சரியாக நிறுத்திவிட்டு கேள்வி கேட்பார். இன்றைக்கும் என்னுடைய வகுப்பிலே அதே பாணியை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். பாடத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே நிறுத்திவிட்டு இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சரியாக நம்மோடு பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் மிக அருமையாக அதை உள்வாங்கி இருப்பதை உணர முடியும். இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷனை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு நம்மை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட சரித்திரம் படைப்போம் மாதிரியான தரமான குழுக்கள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகச் சரியான புள்ளியை வைத்துக் கொண்டு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகிழ்வாக இருக்கிறது. இந்த பிறந்த நாளிலே இந்த காலை நேரத்திலே உங்களோடு பேசுவதற்கான நல் வாய்ப்பை வழங்கிய நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஆரோக்கிய பிரிட்டோ உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எப்போதும் உங்களோடு நான் இருப்பேன், எப்போதும் என்னுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடிய என்னுடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாள், இந்த பிறந்த நாள் சிறந்த நாளாக, மறக்க முடியாத நாளாக இருக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் துணை நிற்கும் என்று சொல்லி நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சவுந்தர மகாதேவன். நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய ஏற்புரையில் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மனிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நிறைய தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு இப்பெல்லாம் பேசி தொலைக்காட்சி வாழ்ந்த பிறகு அதிகமா நம்ம ரேடியோ கேட்கிற அனுபவம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு ஒரு ரேடியோல ஒரு சிறப்பான ஒரு உரையை கேட்ட ஒரு அனுபவம் இங்க எல்லாருக்குமே இருந்தது. அதோடு உங்கள் பிறந்த நாள் அன்று திருநெல்வேலி நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றிங்க ஐயா. காசி ஆறுமுகம், வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்க காசி ஆறுமுகம், பேசுங்க. பயணத்துல இருந்தேன், அதனாலதான் முன்னாடியே பேச முடியல. முதல்ல ஐயாவுக்கு பெருமங்கல நாள் வாழ்த்துக்கள். சொல்ல போனா இந்த குழுவோட தலைப்பு, ஐயா எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ், இது மூன்றுக்கும் ஒரு பொதுவான அம்சம் என்னன்னா, மூன்றுமே சரித்திரம் படைக்கக்கூடியது, மூன்றுமே சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஏன்னா தமிழ் எடுத்துக்கொண்டாலும் அது சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியோட அந்த ஒரு தொன்மமும் பாத்தீங்கன்னா இன்றளவும் எல்லாராலுமே வியந்து பாராட்டக்கூடியதுதான். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அங்கே அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு உள்ள ஒரு பந்தம் கிடையாது. அது பாண்டியர்கள் ஆண்ட காலத்திலே அந்த காயல்பட்டினம் துறைமுகத்துல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கே அரபியர் வணிகம் செய்யக்கூடிய ஒரு இடம். அது இஸ்லாம் மதம் தோன்றதுக்கு முன்னாடியே அரபியருக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் உண்டு அப்படிங்கிறது காயல்பட்டினம் இந்த துறைமுகத்தை வச்சு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அந்த கடற்கரை, அதை ஒட்டிய கடற்கரை பகுதியான மணப்பாடுங்கிற கிராமத்துல நம்முடைய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையின் ஒரு துண்டு அங்க வச்சு துளப்படுகிறது. அப்போ பாருங்க, 2000 வருடத்துக்கு முந்தைய ஒரு தொன்மம் அங்க இருக்குது. இதெல்லாம் என்னன்னா அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு அதை தொன்று தொட்டு பின்பற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைய காலகட்டம் அது வேற மாதிரியே போனா கூட அந்த பழைய தொன்மத்தை நம்ம விடாம இந்த அளவு அங்குள்ள கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்துக்களோ என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா, மாமா, மச்சான், சித்தப்பா, அப்படிதான் உறவு முறை சொல்லிதான் அழைக்கிறது வழக்கம். இன்னொரு எங்க கிராமத்திலையும் இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவரும் இருக்காங்க. நாங்க அவர்களை மாமா, சித்தப்பா அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லிதான் அழைச்சிட்டு இருக்கிறோம். இது தொடர்றதுல தான் அந்த
நம்மளுடைய பாரம்பரியம் இருக்கிறது. இந்த மத நல்லிலக்கணத்தை அதை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதே மாதிரி ஐயா சொன்ன அந்த பாளையங்கோட்டையோட சிறப்புகள், எனக்கு பாளையங்கோட்டை எப்போ பரிச்சயம்னா என்னோட கல்லூரி படிக்கும்போது தான். நான் வந்து அந்த சங்கர் பாலிடெக்னிக்ல படிக்கும்போது அங்குள்ள நண்பர்கள் தான் பாளையங்கோட்டை எனக்கு பரிச்சயம். அது வரைக்கும் எங்களுக்கு திருநெல்வேலியே வந்து ஒரு தூரமான ஊர் மாதிரி தான், கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் வந்து அப்போதைய காலகட்டம் வந்து அந்த போக்குவரத்து வசதி இல்லாத காலத்துக்கு திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு நாங்கள் பெருசாக பிளான் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் கல்லூரிக்கு படிக்கும்போது தான் எனக்கு பாளையங்கோட்டை வந்து நல்ல பரிச்சயம். அப்போது வந்து என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கும்போது அந்த தசரா விழாவுக்காக நான் போவேன். அவங்க வீட்டிலே தங்கிக்குவேன். ஏன்னா ஊருக்கு அப்போ போயிட்டு வர முடியாதனால அவங்க வீட்டிலே தங்குவேன். தங்கி அந்த 3 வருடம் நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது 3 வருடமும் போயிடுவேன், மறக்காமல் கூப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே தங்கி அந்த ஒவ்வொரு அம்மனையும் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு அம்மனோட அலங்காரத்தை பார்ப்போம். இந்த அம்மனுக்கு வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அலங்காரம், ஏன்னா அது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவோட அந்த அலங்காரம் பார்க்கும்போது போட்டி போட்டு பண்ணுவாங்க. இந்த தெருவில் இவ்வளோ பெரிய அலங்காரம் இருக்கா, நான் பாரு எவ்வளோ பெரிய, அந்த ஒரு போட்டி வந்து ஒரு நல்லதுக்கான ஒரு போட்டியாக இருக்கும். அதை வந்து பார்த்து ரசிச்சுப்போம். அதே மாதிரி தோப்பாயாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து ஒரு சிறந்த அந்த பகுதியுள்ள ஒரு பண்பாட்டுகளை வந்து அதிகமாக வெளிக்காட்டியவர் வந்து அவர் தான். ஏன்னா திருநெல்வேலியை பற்றி பேசணுன்னா பெருந்தெய்வங்களை பற்றி பேசுகிறத விட அந்த சிறு தெய்வங்கள் தான் அங்கே மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த சிறு தெய்வங்கள் நீங்கள் இன்னைக்கு இன்றளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ போனீங்கன்னா கூட அங்கே விழாக்கோலம் பூண்டிருக்கும். காரணம் என்னன்னா அந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம் வரைக்கும் சிறு தெய்வங்களுக்கான மாதங்கள் தான். அங்கே கோயில் திருவிழா, கோயில் கொடை விழா எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்படி நடக்கும்போது அது வந்து நீ ஒவ்வொரு ஊருமே வந்து அது பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. தீபாவளி, பொங்கல் மாதிரி அது அந்தந்த ஊருக்கு வந்து அது ஒரு சிறந்த விழாவாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த கலாச்சாரம். அது நம்ம 2 விதமாக எடுத்துக்கணும். ஒன்று மூட நம்பிக்கை, உணர்வுன்னு இருக்கு. நம்ம வந்து அது உணர்வு ரீதியாக பார்த்து அதுதான் வந்து சிறந்த பகுத்தறிவு. மூட நம்பிக்கை ரீதியாக பார்க்கக்கூடாது. எதோ ஒன்றுமே உணர்வு ரீதியாக அணுகணும்னா நமக்கு தெரியும் அந்த மக்களோட உணர்வுக்கும் மூட நம்பிக்கைக்கும் பல வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் உணர்வு ரீதியானது. இதை வந்து நம்ம வந்து அறிவு பகுத்தறிவு கூட ஒப்பிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த சிறு தெய்வங்கள் வந்து இறங்கி அருள் வந்து ஆடுவாங்க. நம்ம அதை வந்து ஒரு உணர்வின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சார மிக்க ஒரு பூமி தான் திருநெல்வேலி. இது வந்து தொடர்ந்து இதாக இருக்கணும். இன்னொன்று சொல்ல போனால் இந்த வட்டார வழக்கு கூட ஊருக்கு ஊர் மாறுபடும். அந்த அளவுக்கு தொன்மம் வாய்ந்தது. இப்போ ஒரு பகுதி இப்போ திருநெல்வேலி மக்கள் மட்டும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு இல்லை. திருநெல்வேலிகளே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேச்சு வழக்கு இருக்கும். இது கூட வந்து அதனோட திருநெல்வேலியோட தொன்மத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள். இந்த வாடகை வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஓட்டும் போதும் அதே மாதிரி தான். நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து போய் வாடகை வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் நடந்து வருவோம். அவ்வளோ தூரம் இருக்கும் அந்த வாடகை சைக்கிளில் வாங்குற இடம் வந்து. அதுக்குன்னே காசு சேர்த்து வைப்போம். 10 பைசாவா சேர்த்து வச்சு 1 ரூபா சேர்ந்ததும் அப்புறம் எடுத்துகிட்டு ஓடுவோம். அந்த மாதிரியான ஒரு முகம். அதே மாதிரி ஒரு கல்லணைக்கு ஒரு விழா பற்றியும் அடிக்கடி அதில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த ஆற்றங்கரை பகுதியில் உள்ள கலாச்சாரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவாக தான் இருக்கும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். ஐயா அவர்கள் அதெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று பிறந்தநாள் காணும் சிவராணி சகோதரி மற்றும் மணிவண்ணன் ஐயா மற்றும் நேற்று பிறந்தநாள் கண்ட நமது ஆரோக்கிய சேவர் சார் அவர்களின் புதல்வி அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க கார்த்தி ஆறுமுகம். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. திருநெல்வேலி நினைவுகள் நிறைய நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து விடலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்து நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை திருமிகு சவுந்தர மகாதேவன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். நாளை காலை 6 மணிக்கு சசிகலா பாரி அவர்களின் உடலும் உள்ளமும் என்ற புதிய தொடரில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.